சன் அஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு என்ன சொல்ல போகிறது? போன வருஷம் நிறைய பேர் இப்படி தான் சொன்னாங்க, சார் எப்படியோ போயிடுச்சு, என்னமோ பயமுறுத்துறாங்களே இந்த வருஷம் 6 கிரகங்கள் ஒன்று சேரப்போகிறது மார்ச் மாதத்தில். இது 2019 இதே மாதிரி இருந்தது, இப்போ 2025க்கும் இதே மாதிரி வருதுன்னெலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் 2025 பலாபலன்கள், எங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போகுது இப்படி என்று அநேக நேயர்களின் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்த்து கொள்ளுகிற விதத்தில் நான் சில விஷயங்களை சொல்கிறேன், கேளுங்க. 2025 என்பது ஜனவரி 1ஆம் தேதியை பேஸ் பண்ணி சொல்லுகிறோம். அந்த டேட்டில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரத்தை வச்சு தான் நியூ இயர் பலன் பேசுகிறோம். இதில் குறிப்பாக இந்த வருடம் பிறக்கின்ற போதே சூரியனும் சந்திரனும் இணைந்து ஒரு வீட்டுக்குள்ள 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் அமர்ந்து நடத்துகிறார்கள். இந்த ஜோதிட வட்டாரத்தை பொறுத்தளவு பிரதான கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சூரியனும் சந்திரனும், அதுக்கப்புறம் தான் குருவே வருவார். அப்ப இந்த பிரதான கிரகங்களாக இருக்கக்கூடிய இருவரும் ஒரு கட்டத்தில் இணைந்து 4ஆம் இடத்தில் அமர்ந்து கேந்திர பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் இந்த வருடத்தை பொறுத்தளவு உலகத்திலெல்லாம் என்ன நடக்குமோ, இருட்டு பகல் மாறி மாறி வருகிற மாதிரி, எங்கேயோ மழை பெய்யும், வெள்ளம் போகும், 2 பேர் அப்படி இப்படி நஷ்டங்கள் பருவாம். ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு 2025ஆம் ஆண்டு நாம் எல்லோருமே தலை நிமிர்ந்து வாழுகின்ற விதத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய வருடமாக இருப்பதை நாம் காண முடியும். இது போதாதான் நமக்கு? அப்போ வெளிநாடுகளில் என்ன சார் ஆகும்? வெளிநாடுகள்லையும் பெரிய ஆபத்துகள் சிக்கல்கள் எதுவும் இருக்காது, ஆனால் சில குளறுபடிகள் நடக்கும். இதை குறிப்பாக எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? எந்த கண்ட்ரியெல்லாம் அப்படி குளறுபடிகளுக்கு உண்டாகும் சொன்னால் சிம்பிளாக ஒரு வரியில் புரிஞ்சுக்கலாம். நாம் பகலில் இருக்கிற போது யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நம்ம வேலை பார்க்குற போது தூங்குறவன் தூங்க போகிறான்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்தளவு நிறைய நன்மைகள் நடக்கும். ஏனென்றால் 3 பிரதான கிரகங்கள் இடப்பெயர்ச்சி பெறுகிறார்கள். குரு பகவான் இடப்பெயர்ச்சி பெறுகிறார். மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்தை விட்டு மிதுனத்துக்கு செல்லுகிறார். அங்கிருந்து கொண்டு தன் வீட்டை பார்க்கும்படியாக அவருக்கு ஒரு யோகம் கிடைக்கின்றது. அதே போல ராகு கேது இடப்பெயர்ச்சி பெறுகிறார்கள் 18th மே. 18 மே மாதம் 25ல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும் கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கும் பயணம் செய்கின்றார்கள். அது கூட நல்ல விஷயம். கும்பராகு குடம் கொண்டு கொட்டுவான் என்று சொல்லப்படுவது உண்டு. இதே போல சனீஸ்வர பகவான் கும்பத்திலே கடந்த 2.5 ஆண்டுகள் தெற்கணித பஞ்சாக்கத்தின்படி நங்கூரம் போட்டு உட்கார்ந்து மூலத்திரிகோண பலத்தில் அமர்ந்திருந்தவர் அங்கிருந்து புறப்பட்டு மார்ச் மாதம் கடைசியில் மீனத்திற்குள் நுழைந்து விடுகிறார். இப்படி இந்த பிரதான கிரகங்களின் சேர்க்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சூரிய சந்திரன் இணைவு, இதெல்லாம் பார்க்கின்ற போது 2025 இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், ஒரு இடம் விட்டு இடம் போக யாரும் நினைப்பாங்க? கல்யாணம் ஆகி ஒரு 70 வயசுக்காரன் நினைப்பாங்களா? ஐயோ நான் இங்கே இருந்துட்டு போகிறேன் சார், ஏன் சார் என்னை அங்கே அனுப்புறீங்கன்னு தானே கேட்பாங்க. அப்போ இடம் விட்டு இடநகர காத்திருப்பவர்களுக்கு, புதியதொரு வாழ்க்கையை துவங்க காத்திருப்பவர்களுக்கு, புதிய செய்திகளை முன்னாடி வைத்துக்கொண்டு நடக்குமா கிடைக்குமா நடக்காதா நானா அவரா என்று போட்டியில் கலந்து கொண்டு ஓடுகிறவர்களுக்கு, இப்படிப்பட்ட இளம் பிள்ளைகளாக இருக்கப்பட்டவர்களுக்கு இந்த கிரக சஞ்சாரத்தின் மாற்றங்கள் என்பது எல்லோருக்கும் உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரம உழைப்புக்கு தகுந்தபடி நிச்சயம் பலன் செய்யும் என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு ராசியாக சொல்லுகிறதையும் நீங்கள் கேளுங்க. இந்த மேசராசி நேர்களை பொறுத்தளவு 2025ஆம் ஆண்டை பொறுத்தளவு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்படியாக அவருடைய இருப்பு அமைகின்றது. 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு. குரு பகவானை பொறுத்தளவு பார்க்கின்ற இடத்தை பலம் பெறச் செய்வார் என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற போது, நேற்று வரைக்கும் கடந்த 5 வருஷமா வீடு தேடின சார், கிடைக்கவே இல்லை சார், ஒரு சொத்து அமையலை சார், மண்ணே கிடைக்கல சார், வாங்க முடியல, தங்கம் வாங்க முடியல, இப்படி ஆண்கள் பெண்கள் எல்லோரும் உங்கள் வயதுகளை சார்ந்து புலம்பிக் கொண்டிருந்த கிடைக்கலேன்னு மல்லு கட்டிட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ். அப்போ வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம். பொதுவாகவே மேசத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு செல்லுகின்ற காரணத்தால் இடமாற்றங்கள் கிடைக்கும். ஒன்றை வித்துட்டு ஒன்று புதுசாக வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பழைய காரை வித்துட்டு புது காருக்கு போகலாம். சிங்கிள் பெட்ரூம் வீடை வித்துட்டு 3 பெட்ரூம் வீட்டுக்கு போகலாம். இப்படிப்பட்ட பக்கத்தில் ஒருத்தர் நிலம் விற்கிறான் சார், வாங்கி போட்டால் எனக்கு 5 ஏக்கர் 7 ஏக்கராக மாறிச்சின்னு சொல்லி விவசாயியாக நம்ம வேலையை செய்யலாம். இப்படிப்பட்ட அநேக விதங்களில் உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும்.
காற்றுள்ளவரை நாம் வாழ்வோம் அல்லவா, இதை நம்பிக்கொண்டு நீங்கள் மூச்சு பயிற்சி எடுத்துக்கொண்டு ஓடுங்க. உங்களால் முடியும். ரிஸ்க் எடுங்க, கஷ்டப்படுங்க. கண்டிப்பாக இந்த வருடத்தில் இந்த சாதனைகள் உங்களுக்கு உண்டு. இதை வியாழகிரகம் அற்புதமாக உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். இப்போ மேசத்திற்கு 11ஆம் இடத்திலே கடந்த 2.5 ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களை பார்த்து கொண்டே இருந்தார். எந்த தப்பும் பண்ண முடியல. வாத்தியார் ஒரு பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த பிள்ளை பரீட்சை எழுத முடியுமா? நீங்கள் பரீட்சை எழுதுகிற பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டே இருந்து உங்கள் பேப்பரவே பார்த்தா உங்களுக்கு பேனா வேலை செய்யுமா? இப்படி ஒரு நடுக்கத்தில், குழப்பத்தில், கலக்கத்தில் இருந்த காலமெல்லாம் மாறி இப்பொழுது சனீஸ்வர பகவான் உங்களிடமிருந்து விடைபெற்று விட்டார். கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு நெஞ்சுரமாக, திடகாத்திரமாக இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, எனக்கு தெரியும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பாதையில் நீங்கள் பயணம் செய்வதற்கு எந்த தடைகளும் இல்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? எல்லாரும் 7.5 சனின்னு மிரட்டுறாங்களே சார். இருக்கட்டும். இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வந்து அமர்கின்றார். இந்த சனி பயிற்சிக்கு பிற்பாடு இதிலிருந்து அடுத்த 7.5 ஆண்டுகள் உங்களுக்கு 7.5 சனி. உண்மைதான், இது ஒரு கணக்கு. ஆனாலும் இந்த 7.5 சனி என்பது 30 வயதுகளுக்கு மேம்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பாதிக்காது, பயப்பட வேண்டாம். இந்த 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, வேலைக்கு போக காத்திருக்கிறவங்க, இளம் பிள்ளைகள், ஒரு 5 வயது 3 வயதை பெற்று வளர்த்திருக்கக்கூடிய குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய அம்மாக்கள், அப்பாக்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை வளர்ச்சியில் அக்கறை வச்சுக்கிட்டா போதும், பயப்பட வேண்டாம். இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 12ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் இருந்து விட்டு இப்பொழுது 11ஆம் இடத்திற்கு செல்லுகிறார்கள். இந்த 11ஆம் இடத்துல போய் ராகு உட்காருவது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். ஏனென்று கேட்டால், இந்த ராகு குரு இப்படிப்பட்ட கிரகங்கள் கும்பத்தில் அமர்கின்ற போது கும்ப ராகு குடம் கொண்டு கொட்டுவான்னு பேர். அப்ப குடம் கொண்டு கொட்டுவது என்னது? மகாலட்சுமி குடத்திலிருந்து காசு கொட்டுறாங்க, தங்க காசா விழுகுது, படத்துல பார்க்கிறோம். இன்னொன்னு குடம் கொண்டு கொட்டுவது என்பது பிள்ளை பேருக்காக காத்து கொண்டிருந்த பெண்களுக்கு கர்ப்பஸ்தானம் ஏற்பட்டு கர்ப்பத்திலிருந்து பிள்ளை வெளியில வரும், குடத்திலிருந்து குழந்தை வெளியில வருதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அநேக நல்ல செய்திகளை உள்ளடக்கிய வருடமாக இந்த 2025 மேசத்துல நீங்க நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. வருஷம் பறக்கிற போதே 4க்கும் 5க்கும் அதிபதிகளாக இருக்கக்கூடிய சந்திரனும் சூரியனும் 9ஆம் இடத்திலே அமர்கின்ற காரணத்தினால 4, 5 என்பது சரஸ்வதி யோகத்தை கொடுக்கக்கூடியது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், என்னை அனுப்ப மாட்டேன்றாங்க, இல்லை வேலை சீட்டு கிடைக்கல, கல்லூரியிலேருந்து இன்னும் பதில் வரல, இப்படியெல்லாம் மல்லு கட்டிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு உறுதியாக நீங்கள் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சார், நான் நீட் எழுதிட்டு உட்காந்துருக்கேன், எழுதுறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறேன், பயமா இருக்கு. இந்த பிள்ளைகள் எல்லாம், இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் 2025 நீங்கள் எதை சாதிக்க வேண்டுமோ அந்த சாதனைகளை நோக்கி நகர்கின்ற வாய்ப்புகள் சத்தியமாக கிடைக்கும், பயப்பட தேவையில்லை. இதே போல லக்னமே கன்னியா லக்னமாக இருக்கிறதுனால லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போய் ராசிக்கு 5ல் கேது அமர்கின்றார். இந்த கேது அங்க இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளின் மூலமாக நிறைய பேர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். மனைவியின் மூலமாக கணவனுக்கு, அக்கா மூலமா தம்பிக்கு, அம்மா மூலமா பிள்ளைக்கு, இப்படிப்பட்ட இந்த பெண் சமூகத்திலிருந்து வரக்கூடிய உதவிகளை எல்லாம் ஆண்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள், சண்டை சச்சரவுகள் தீர்வது, கோர்ட்டு வழக்கெல்லாம் நின்று போச்சு, உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கிட்டோம், இப்படிங்கிற சகல விதத்திலும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். இந்த 2025 மேசத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நல்ல மாற்றம், இடப்பெயர்ச்சி நிறைய பேருக்கு வரும். நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, போன வருஷம் ரொம்ப மோசமாக இருந்தது, எப்படியாவது இங்கேருந்து போயிடணும் சார், வெளிநாட்டுக்கு போயிடணும் சார், இந்த ஊரில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை சார், டாலரில் சம்பாதிக்கணும் சார், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு உழைத்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த இடமாற்றம் என்பது மிக கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக நடக்கும். கண்டிப்பாக 2025 மேசத்தில் பிறந்தவங்க ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இடத்தை மாற்றிக்கொள்வது, புதுசாக ஒரு பொருளை வாங்குறது, பழச கையெழுத்து போட்டு கொடுத்து விற்கிறது, இப்படிப்பட்ட அனுகூலங்களை வருடத்தின் பாதியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே போல இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு 6 கிரகங்கள் ஒன்றாக கூடுகின்ற காலம் மார்ச் மாசத்துல. அப்போ இந்த மார்ச் மாசத்துல முடிஞ்ச மட்டும் நீண்ட தூர பயணங்கள் போக வேண்டாம், சுற்றுலா போக வேண்டாம், ஊர் சுத்த போக வேண்டாம், கோயில் உலங்களுக்கு போனேன், ஆற்றுல குளிக்க போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், கூட்டம் கூடுகிற இடத்துல கூடுறது, இந்த தலைவலி காய்ச்சல் வந்தால் உடனே வைத்தியம் பண்ணிக்கிறது, இப்படின்னு உங்களை நீங்கள் அக்கறையாக கவனித்து கொண்டால் போதுமானது, பயம் கொள்ள தேவையில்லை. இப்படிப்பட்ட நிகழ்வுகளோடு இந்த 2025 இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு 90% மேலாக மிக சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 10% உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகனை சந்தித்து வாருங்கள். உங்கள் வேண்டிய அருளை பெற்றுக்கொண்டு நீங்கள் முன்னுக்கு போகலாம். ரிஷபம் ராசினியர்களே, 2025ஆம் ஆண்டு என்பது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு
ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். கடந்த 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற வருட கிரகமாக இருக்கின்ற இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லுகின்ற இந்த 3 செக்டார்லையும் உங்களுக்கு பரிபூரணப்படுத்தப்படுகின்ற வாய்ப்புகளை அள்ளி வழங்கக்கூடியதெல்லாம் இருக்குது. இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க என்னால் முடியாது, இதெல்லாம் நடக்கிற வேலை இல்லை, இப்படி என்று உங்களை நீங்களே தளர்த்தி கொள்ளுகின்ற மனநிலைகளை விட்டுவிட்டு நான் இதற்கு தயார் என்று சொல்லுகின்ற ஓட்டத்தில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஜெயிக்கலாம். ஒரு தப்பும் இல்லை. ஏனென்றால் குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நட்டங்கள் தவிர்க்கப்படும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்களை பார்த்து நகர்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களை சந்திப்பது, பெரிய பணக்காரங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க கூட சேர்ந்துட்டா நம்மளும் பொழைச்சிக்கலாம், இப்படியெல்லாம் போட்ட திட்டங்களுக்கு இப்பொழுது வடிகால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு 2025 கனகச்சிதமாக கிடைக்கும். நீங்கள் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் மிக பிரமாதமாக படிக்க வருவீங்க. டீச்சருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒத்துப்போகின்ற வாய்ப்புகள் வந்துடும். எல்லாரும் உங்களை பார்த்து இது கெட்டிக்கார குழந்தை, இது ஜெயிக்கும் என்று உங்கள் மேல் முத்திர குத்த ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வளரும். இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிற போது நீங்கள் தப்பு பண்ணால் கூட மற்றவங்க கண்டுகொள்ளலை, இல்லை சரின்னு சொல்லிட்டாங்க, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் அங்கே வரும். ஆக இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கொண்டு ராசியின் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள் இப்படி சொல்லுகின்ற எந்த விதத்திலும் உங்களுக்கு இந்த வருடத்திலே மிகப்பெரிய பாதகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய குறைஞ்சு போயிடும். இது மட்டுமா, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து விட்டு 11ஆம் இடத்திற்கு மார்ச் மாதம் கடைசியில் வந்துடுறாரு. ஆக இந்த மார்ச் மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கிற காரணத்தினால 3, 6, 11 சனி செவ்வாய் வீற்றிருந்தால் முடிசூடா சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஜோதிட விதிகளின்படி கண்டிப்பாக இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு மிக சிறப்பானதொரு வாய்ப்புகளை அள்ளி வழங்குவார். உழைக்கின்ற மக்களுக்கு உழைப்புக்குண்டான களம் கிடைக்கும். ஆசைப்பட்டா தான் முன்னுக்கு போகலாம். நீங்கள் ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. நீங்கள் ஒரு தத்துவம் பேசிட்டு உட்கார்ந்துட்டு வாழ்றதை விட்டுட்டு, சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் உங்கள் பாதையில் போக ஆரம்பிச்சீங்கன்னா மிக பிரமாதமான களம் உங்களுக்கு கிடைக்கும். வயதில் முதிர்ந்தவர்கள், மூத்தோர்கள், முன் பிறந்தவர்கள், வீட்டில் முன்னவர்களாக இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட அனைத்து பேர்களும் உங்களுக்கு ஆறுதலான உதவிகள் செய்வார்கள். இன்னும் சொல்ல போனால் பணபலம் என்பதும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வரும். பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் சில காரியங்கள் பண்ண முடியும்னு நியதிகள் இருக்குது. அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பணபலத்தை வைத்துக்கொண்டு ஆற்றுகின்ற பணிகளிலே வெற்றி பெற முடியும். புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஒரு இனிமையான பொழுதுகள் போகுது அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கொண்டு பார்க்கின்ற வருடமாக இந்த 2025 ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்நிய நாடுகளுக்கு செல்வது, அந்நிய இடங்களில் செட்டில் ஆகிறது. ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு போய் வேலையில் கொஞ்சம் முன்ன பின்ன விசா கிடைக்கல, ஊருக்கு தான் போகணும் போல் இருக்கு, படிக்கிறதுக்காக போனேன், இன்னும் படிப்பு முடியலை, படித்து முடித்த வேலை கிடைக்குமான்னு தெரியல, இப்படியெல்லாம் வெளிநாடுகளில் தத்தளித்து கொண்டிருந்திருக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேர்களுக்குமே அந்த கண்ட்ரியில், அந்த ஊரில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்தில் இருந்து வாழுவதற்கு தேவைப்படுகின்ற அரசு சம்பந்தப்பட்ட ஒப்புதல் ஆணைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் 2025 உங்களுக்கு வருவதை நீங்கள் பார்க்க முடியும். 10ஆம் இடத்திலே ராகு பகவான், 4ஆம் இடத்திலே கேது பகவான். இந்த அச்சுன்னு சொல்றது உண்டு. ஜாதகத்தில் நாங்கள் சொல்லுவோம் மைய புள்ளி, மைய அச்சுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இப்போ நீங்கள் உட்கார்ந்து ராகு ஒரு புறம், கேது ஒரு புறம் சமநிலையில் இருக்கின்ற காரணத்தால், அதிலும் குறிப்பாக இந்த வருடத்திலே ராகு பகவான் அந்த கேந்திரத்தில் உட்கார்ந்து சனீஸ்வர பகவான் 11 போனதுனால ஏற்றம் பெற்ற ராகுவாக இருக்கின்றார். அந்நிய மொழி, அந்நிய ஜனம், அந்நிய இனம், அந்நிய நாடு, இப்படிப்பட்ட அந்நியர்களோடு கைகோர்த்து கொண்டு வாழுகின்ற அத்தனை பேர்களுக்கும் வாழ்க்கை உயர்வுகளை கொடுக்கும். நீங்கள் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, வேலை போயிடுமோங்கிற பயம், இல்லை இத்தனை வருஷமாக உழைச்சேன் சார் முன்னேற்றம் இல்லை, இப்படியெல்லாம் ஒரு நெகட்டிவாக புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உறுதியாக உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு தகுந்தபடி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வழங்கப்படும். அரசு சார்ந்த பணிகளில் வாழ்ந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே பெருமையோடு, சுகத்தோடு, புகழோடு நினைத்த இடங்களில் போய் இருந்து அமர்ந்து வேலை பார்க்கின்ற வாய்ப்புகளோடு கூடிய நல்ல பலன்களை பார்க்கின்ற கச்சேரிகள் நிறைய இருக்கு. இல்லைன்னு சொல்ல போனால் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு செல்லுகின்ற காரணத்தால் கடந்த காலகட்டத்தில் திருமண காரியங்கள், இல்லை ஒரு சாதாரணமாக என் பேத்திக்கு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும்னு நினச்சா கூட நடக்கலை சார், தள்ளி போயிடுச்சு, என்ன காரணம்னே தெரியல, பணம் கூட ஒரு பக்கத்தில் இருக்குதுன்னு காரியம் நடக்கலை, இப்படியெல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்த காலம் போய் உங்கள் வீட்டுக்குள் சுப செய்திகள், சுபகாரியங்கள், வீட்டில் கல்யாணம், கச்சேரி, விருந்து கொண்டாட்டங்கள், மக்கள் வருவது போவது, சொந்தம் கொண்டாடுவது, மகிழுவது, இப்படிப்பட்ட சகலமும் வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. நாங்கள் தொழிலுக்காக வேண்டிய 5 ஆண்டுகளாக நான் துபாயில் இருக்கிறேன்,
இல்லை கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறேன், வீட்டம்மாவை பார்த்து 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இப்படியெல்லாம் கூட சொல்லி கொண்டிருந்த கணவன் மனைவி குடும்ப உறவுகள் என்பது இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகத்தின் காரணமாக குடும்ப சந்தோஷங்களை அள்ளி பருகுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் கட்டாயமாக கிடைக்கும். இது மட்டும் இல்லை, ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் உட்காந்துக்கிறாங்க வருஷம் பறக்கிற போதே. இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் இருக்கிறதுனால ராசிக்கு 3க்கும் 4க்கும் அதிபதிகள் 8ஆம் இடத்தில் சம்பந்தப்படுகிற போது 3ஆம் இடம் என்பது இடமாற்றம், 3ஆம் இடம் என்பது உழைப்பு, 3ஆம் இடம் என்பது இளையவர்களின் மூலமாக கிடைக்கின்ற அந்த அனுகூலங்கள், 4ஆம் இடம் என்பது மற்றவர்கள் யாரென்று தெரியாதவர்கள், கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து, வாகனம், வீடு, மனை, அம்மாவோட உடல்நலம், இப்படிப்பட்ட அனைத்திலுமே ஓரளவிற்கு உங்களுக்கு நல்லது நடக்குது, நல்லா தான் இருக்குது. இப்படி நீங்கள் உங்களை ஒத்துக்கொண்டு பார்க்கின்ற வருடமாக இந்த 2025 உங்களுக்கு கனகச்சிதமாக இருக்கும். இந்த 2025 மார்ச் மாதத்தில் 6 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து வருகின்ற காரணத்தினால ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சற்று அந்த நேரத்தில் உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடிய காரணங்கள் வரும். ஏனென்றால் 10ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார். வயிற்றுக்கோளாறுகள் ஏற்படலாம், ஏதாவது ஜீரண கோளாறுகளில் பிரச்சனை வரலாம், காய்ச்சல் தலைவலி வரலாம், இப்படிப்பட்ட தன்மைகள் தெரியும். இதை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா குறைகள் நிவர்த்தி அடையும். ஆக இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு ஒரு 90% மிகச் சிறப்பான பலன்களை இந்த 2025ஆம் ஆண்டு பார்க்கும்படியாக இருக்கும். மீதி 10% நீங்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிகளுக்கு சென்று வாருங்கள், அந்த வெங்கடேஸ்வர சுவாமியை வணங்கி வாருங்கள், ஆண்டாள் நாச்சியாரிடம் சரணாகதி அடையுங்கள். உறுதியாக உங்களுடைய காலம் மிக சிறப்பான பொன்னான காலமாக மாற்றுவதற்கு இந்த இறையருள் என்பது உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும். மிதுனம் ராசினியர்களே, 2025 எங்களுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க, என்ன சார் நடக்க போகுது? போன வருஷம் குரு 12ல், சனி பகவான் 9ல் உட்காந்து ஒரு வேலையும் செய்ய விடலை, எங்கள் அப்பாவே எனக்கு எதிரி ஆயிட்டாரு. இந்த வருஷமாவது என் சௌரியத்துக்கு என் மனசு போல் எனக்கு கிடைக்க வேண்டியது, நான் நினைக்கிறது சாதிக்க முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, நல்லபடியாக சந்தோஷமாக இந்த 365 நாளை ஓட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் பெருமக்களுக்கு மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்கிறத பார்க்கலாம். இளைஞர்கள் தான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பேராற்றல் இருக்கிற காரணத்தினால் உங்களை நீங்கள் யாரென்று சீர்தூக்கி பார்த்து அந்த வழித்தடத்தை கண்டுபிடிக்கின்ற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை நம்பி தான் இந்த நாடே இருக்குது, குடும்பமே இருக்குது, நாங்களே இருக்கிறோம். இப்படிங்கிற எல்லாம் இந்த இளைஞர்களிடம் இருக்கிற காரணத்தினால குரு பகவான் ஜென்மத்திற்கு வந்து அமர்கின்றார் மே மாதம். அப்போ வருடத்தின் 4-5 மாதங்களுக்கு பிற்பாடு உங்களிடம் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்வதை நீங்கள் பார்க்க முடியும். நேற்று வரைக்கும் விளையாட்டு பிள்ளையா இருந்த வீட்டுக்குள்ள இருந்த குழந்தை இப்போ வந்து ரொம்ப சீரியஸா, ரொம்ப முனைப்பா, ரொம்ப மாறிட்டான் சார் எங்க புள்ள, முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு உங்களிடம் மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற அளவிற்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும். ஜென்மத்தில் குரு இருக்கின்ற காரணத்தினால ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் என்று ஒரு பாடல் உண்டு. இது உடனே நீங்கள் எனக்கு தான் எடுத்துக்காதீங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் ராமரும் இல்லை, அங்கே சீதையும் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்றது கலிகாலம். ஆக இந்த அமைப்பு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, தூரதேசத்து பயணங்களை கொடுக்கும், வேலை தேடி அலைய வேண்டிய கட்டாயங்களை கொடுக்கும், புதிய புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஆக இப்படி உங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒருவரை சந்திக்க செல்லுகின்ற போது உங்களுக்கு அந்த இடத்தில் மதிப்பு கிடைக்கும், மரியாதையாக நடத்தப்படுகின்ற காட்சிகள் கிடைக்கும். உதாசீனப்படுத்தி உங்களை ஏதோ செஞ்சிட்டாங்கிற மனக்குமுறலுக்கு இடமில்லாத ஒரு காலச்சூழல் இளைஞர்களுக்கு இந்த வருடத்தில் 2025 அதிலும் குறிப்பாக மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. குறிப்பாக 20லிருந்து 30 வயது சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாற்றங்கள் என்பது சில நேரங்களில் தொல்லைகளாக கூட இருக்கலாம். இருக்கின்ற இடத்த விட்டுட்டு புதிய இடத்துக்கு போனேன் சார், அங்கே இன்னும் அதிகமாக வேலை கொடுக்குறாங்களே, என்ன பண்ணுறது, இது கொஞ்சம் தொல்லையாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களை எதிர்பார்த்து உங்கள்கிட்ட கொடுத்தா தான் வேலை முடியுங்கிற நம்பிக்கையில் அவங்க செய்கிறதுனால இதை நீங்கள் ஒரு பக்கத்தில் பாராட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர குற்றமாக நினைக்க தேவையில்லை. உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. கிரக சஞ்சாரத்தையும் மீறி உழைப்பு என்பது உங்கள் பக்கத்தில் எப்பொழுதும் காத்து கொண்டு நிற்கும். தடுமாற்றம் இல்லாமல் தடுமாறி போகாமல் உழைப்பை தொடருங்கள். காரணம் ஜென்மத்தில் குரு. அவர் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்களை விட வயதில் பெரியவர்கள், உங்களை விட வயதில் மூத்தவர்கள், நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, 2 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறார் உங்கள் மேனேஜர். இப்படிப்பட்ட சூழலில் அவர் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணுமோ புறத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போகிற காட்சிகள் அங்கே நடக்கும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய, ரொம்ப சின்ன வயசில் இருக்கக்கூடிய, படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு
இந்த பள்ளிக்கூட வாழ்க்கையை முடிச்சுட்டு கல்லூரி வாழ்க்கையை பார்த்து நகர்கின்ற பிள்ளைகளுக்கு மிக அற்புதமான கல்லூரிகள் கிடைக்கும், மிக அற்புதமான பாடப்புத்தகங்கள், உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சிறப்பாக படித்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த 2025 உங்களுக்கு பெரியதொரு நல்ல மாற்றங்கள் காத்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 5ஆம் இடம் என்பது புதர்பாகிய சந்தான விருத்தி. இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு சார், குழந்தை பிறக்கல சார், இப்ப தானாக கிடைக்கும். முருகனை வேண்டுங்கள். கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனர்களால் உங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும். அருமையான ஆண் வாரிசு பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு புது ரெக்கார்ட் பிரேக் பண்ற மாதிரி, ஒரு குழந்தை பிறந்துட்டா நீங்க அப்பாவாயாச்சு, அது வரைக்கும் நீங்க அப்பா ஆகலை. இப்படிப்பட்ட தன்மைகளோடு ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால பல வருஷமா நான் எங்க குலதெய்வம் கோயிலுக்கே போகலை சார், எங்க அம்மா அப்பா சொல்றாங்க இப்படி ஒரு ஊர்ல நம்ம பிறந்தோம், இப்படி ஊர்ல சொத்து இருக்கு, போயிட்டு வரணும்னு சொல்றாங்க, போகவே இல்லை. இப்ப கட்டாயமாக அவைகளை போய் பார்த்து மகிழ்ந்து கூடி கொண்டாடி, கோயிலுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ண, ஒரு டைல்ஸ் வாங்கி கொடுத்த, ஒரு பெயிண்ட் வாங்கி கொடுத்த, இப்படிப்பட்ட கைங்கரியங்கள் பண்ணி கொள்ளுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுகின்ற காலமாக இந்த 2025 இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நேற்று வரை ஏதோ கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தது, இவர் அவர் நம்பல, அவர் இவரை நம்பல, இப்படி என்று உங்களுக்குள் ஒரு மறைமுகமான சந்தேக குணங்கள் இருந்து கொண்டே இருந்த காட்சிகள் மாறி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ரொம்ப ஒருமித்த கருத்துக்களோடு கூடிய உழைப்பு, அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார், இப்போ விட்டுட்டு சொந்த தொழில் பார்க்கலான் இருக்கிற, தாராளமாக அந்த சொந்த தொழிலை துவங்குவதற்கு தேவைப்படுகின்ற அனுசரணைகள் எல்லாம் பக்கத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு கிடைக்கும். அன்றாட பொழுதுகள், அனுசன பொழுதுகள் பிரயோஜனமாக செல்லுகின்ற காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. காரணம், இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் இதுவரைக்கும் பெற்றவங்க கிட்ட இருந்தே நம்ம வாங்கிட்டு இருந்தோம், இப்போ அவங்களை உட்கார வச்சு கொஞ்சம் சோறு போடலாம், உட்கார வச்சு அவங்கள மகிழ்விக்கலாம், மாசம் நான் கொஞ்சம் பணம் அனுப்புறேன், எங்க அம்மா அப்பாவுக்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், அவங்க என்னை பரிபூரணமா மகிழ்ச்சியோட ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கூட ஜாதகத்திற்கு ஒரு பெரிய யோகம்தான். அந்த யோக பாக்கியங்கள்லாம் இந்த 2025 ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சொந்த வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், மனை வாங்கணும், இப்படிப்பட்ட தன்மைகள் கூட உங்களுக்கு இந்த 2025 கண்டிப்பாக காத்திருந்தவர்கள், நினைத்திருந்தவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதே போல சனி பகவானை பொறுத்தளவு இப்பொழுது 10ஆம் இடத்திலே அமரப்போகிறார். மார்ச் மாசத்திலிருந்து அவர் 10ஆம் இடத்திற்கு வருகின்ற போது காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம் என்று சொல்லுகின்ற மாதிரி, ஒரு புதுசாக வேலைக்கு போனேன் சார், அந்த கம்பெனியில் நான் பயந்துக்கிட்டே தான் உள்ளே போனேன், ஆனால் எனக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க, நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன், நல்ல பெயர் புகழோடு இருக்கிறேன், இப்படி சொல்லுகின்ற அனைத்து நிலைகளையும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். என்ன சில நேரங்களில் புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் நிறைய போடுகிற மாதிரியான வாய்ப்புகள் வரும். ஏனென்றால் சனி பகவான் 12ஆம் பார்வை, தன் முதல் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உறுதியாக ராத்திரி தூக்கம் கிடக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில பேர்கள் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ ராத்திரியில் பஸ் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, வாகனத்தை இயக்குறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நிறைய இந்த ராத்திரி பயணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். பொதுவாகவே இப்போல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும், ராத்திரி தான் ஃப்ளைட்லேயே டிக்கெட் கிடைக்குது, ராத்திரி தான் ஃப்ளைட் எல்லாம் போகுது. இப்படிப்பட்ட பயணங்கள் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் திருமண வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளுக்கு போய் உட்கார வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். நான்லாம் போகவே முடியாது சார், எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சனீஸ்வர பகவான் ராசியே அல்லது 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கும்படியான வாய்ப்பு கிடைச்சால் அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இந்த 9ல் ராகு இருக்கிறதுனால வயது போன பெற்றோர்கள் இருந்தால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கணும். இந்த சில பேருக்கு முட்டி வலி, முழங்கால் வலி, கால் வலி, நரம்பு வலி, வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், குடல் வியாதிகள், இப்படிப்பட்ட உள்ள போறதெல்லாம் வெளியில ஒழுங்கா போகுதா இப்படிங்கிறதுல சில குற்றங்கள் குறைகள் வர ஆரம்பிக்கும். இவைகளையெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மருத்துவரோட உதவியை வச்சுக்கிட்டு சரி பண்ணிக்கணும். இதே போல 3ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்க போகின்றார். லட்சுமி கடாட்சம். லட்சுமி கடாட்சம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்கள் பக்கத்துக்கு வரும். உங்களை விட இளைய சகோதர வர்க்கம், இளையவர்களால, மாமன் வழி சொத்துக்களால, இப்படி கிடைக்க வேண்டிய, உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய, பூர்வீகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் இந்த கேது பகவான் 3ஆம் இடத்திலிருந்து கொண்டு மிக முத்தாய்ப்பாக செய்து கொடுப்பார். இது வரைக்கும் பேசுறதுக்கு பேச்சே வரல சார், நான் இப்பதான் பேசவே ஆரம்பிக்கிறேன், இனிமே விடமாட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான வார்த்தை ஜாலங்கள் வாயில வந்து விழும். சரஸ்வதி கடாட்சம் உங்களுக்கு உண்டு. இந்த பேசியே ஜெயிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட குரூப்புகளுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான வாய்ப்புகளை மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கேது பகவான் அள்ளி வழங்க காத்திருக்கிறார்.
ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால உறுதியாக ஒளிபொருந்திய கிரகத்தின் பார்வையில் நீங்க இருக்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய மனிதனின் பக்கத்துல, மிக புகழ்பெற்ற மனிதனின் பக்கத்துல, அதிகாரம் பெற்றவர்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய நிழல்லையே நீங்களும் முன்னுக்கு போகலாம் என்று சொல்லுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். திடீர் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக உண்டு. நீண்ட நாட்களாக காதலித்து வந்த காதல் வாழ்க்கை கூட இப்பொழுது ஈடேறி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 2025 மிக மிக அற்புதமான ஒரு வருடமாக இருப்பதை பார்க்கலாம். அதிகபட்சம் நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுல நீங்கள் முதலிடத்தில் இருப்பீங்க. பயப்படவே வேண்டாம். கிட்டத்தட்ட 95% போராட்டம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அந்த போராட்டத்திற்கு கூலி கிடைத்தது, விடை கிடைத்தது, மகிழ்ச்சி கிடைத்தது. இப்படி ஒத்துக்கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக 2025 மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகச்சிறப்பான வருடம். வாழுங்கள், மகிழுங்கள். கடகம் ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி முதல்ல சொல்லணும்னா, அட்டமத்து சனி முடிய போகுது. அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி என்று சொல்லுவார்களே அப்படின்னுலாம் நீங்கள் கடந்த 2.5 வருஷமா இந்த சனி பகவானுடைய அருளை, பலனை, இன்னல்களை, இடைஞ்சல்களை, நல்லதுகளை, கெட்டதுகளை அனுபவம் தானே. சனி பகவான் உங்களுக்கு அட்டமத்து சனியாக, 7.5 சனியாக, அஷ்டாத்தம சனியாக வருகிற போதெல்லாம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். செய்யக்கூடாத ஒன்றை, செய்ய தெரியாத ஒன்றை செய்ய தெரியும் என்று ஒத்துக்கொண்டு செயல்படுகிற போது ஏற்படுகின்ற குற்றங்களுக்கு சின்ன தண்டனையை கொடுக்கக்கூடியவர் அவர். அவைகளெல்லாம் நீங்கள் கடந்து முடிச்சுட்டு இப்போ வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து ரொம்ப விடுதலை பெற்று மிக சிறப்பான ஒரு பாதைக்கு செல்லுகின்ற இடத்துல இந்த கடகராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. மார்ச் மாதத்தில், இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு பரிபூர்ண வாழ்க்கை ஏற்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். 11ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருந்தார், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த காரணத்தால் விரட்டி விரட்டி வேலை வாங்கினாரு. பலன் ஒன்றும் இல்லை. நீங்கள் நிறைய உழைச்சிங்க, நிறைய கஷ்டப்பட்டீங்க, நிறைய திட்டங்கள் போட்டீங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணீங்க, கால நேரம் தெரியாமல் உழைச்சி எல்லாம் பண்ணுனீங்க. ஆனால் மகிழ்ச்சி தான் இல்லை. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் மாறி இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு என்பது உங்களுடைய எண்ணங்களுக்கு போல, உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு, உங்களுடைய திட்டமிடுதலுக்கு, நீங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு தகுந்தபடி, உங்களுடைய பொசிஷனுக்கு தகுந்தபடி மிக சிறப்பானதொரு பலாபலன்களை நிறைய சந்திக்க போகிற இடத்தில் கடகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இருக்கிறீங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்திற்கு வியாழ பகவான் வருகிறார் மே மாசத்துல. அயன சயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். கணவன் மனைவி, குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பி, சந்தோஷங்கள், இப்படி எந்த உறவுகளை சுற்றி பார்த்தாலும் இந்த 2025 உறவுகளின் மூலமாக கூடி கொண்டாடி மகிழக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 100% கிடைக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்த்துக்கிட்டு, ரொம்ப தர்மம் பார்த்துக்கிட்டு, நான் இப்படித்தான் பண்ணுவேன் இப்படிங்கிறத சற்று விட்டு கொடுத்து போக கற்றுக்கொண்டால் இந்த வருடம் உங்களுக்கு மிக அரிய வாய்ப்புகள், மிக சிறப்பான வாழ்க்கை சக்கரத்திலே நீங்கள் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். அயன சயன புகழ் போகம் ஒரு பக்கம், அதே மாதிரி கௌரவம், சுகம், புகழ், வீடு, மனை, காரு, வாகனம், அம்மாவின் உடல்நிலை, அம்மா சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக வரக்கூடியது, திருமணமானவர்களுக்கு மனைவியின் மூலமாக வருகின்ற ஒரு நல்ல ஒத்தாசைகள், பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த முன்னேற்றங்கள், ஒரு டாக்டருக்கு படிக்கணும், என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, இந்த வருஷம் இடம் கிடைச்சிரும். இப்படி இந்த பெண் சமூகத்தின் மூலமாக நீங்கள் அடைகின்ற இன்பங்கள், அடைகின்ற உதவிகள், பாராட்டுக்கள், பெருமைகள், இப்படி அநேக சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த 2025 நீங்கள் அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும். அது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு எல்லாம் கனகச்சிதமாக சேர்ந்துக்கும். இல்லை 4ஆம் இடம் என்பது வாகன யோகம். முதல்ல கார் வாங்குறவங்க இந்த 2025 நிறைய பேர் இருப்பீங்க. முதல்ல சைக்கிளை வித்துட்டு, ஸ்கூட்டரை வித்துட்டு நான் பைக் வாங்க போகிறேன், புல்லட் வாங்க போகிறேன். நிறைய பேர் இந்த 2025 கடகத்தில் பிறந்தவங்க இந்த வண்டி வாகன மாற்றங்களில் ஒரு பெருமையோடு கலந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது. இதை வாங்கினதுக்கு அப்புறம் நான் என்னமோ குதிரையில் போகிற மாதிரி, யானையில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கின்ற எண்ணங்கள் எங்களுக்கு புரியுது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை கலந்த கௌரவத்தோடு கூடிய வாகன பிரயோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை இன்னும் சொல்ல போனால் 4ஆம் இடம் என்பது கல்வி. இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், ஸ்கூல் லைஃப்பில் படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். மறந்து போச்சு சார், அட்டமத்து சனி படா படுத்தி எடுத்துருச்சு,
ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா திட்டுறாங்கன்னு எங்கே தான் போய் தொலைகிறது? இப்படியெல்லாம் சொல்ல தெரியாமல் மனதில் புழுங்கிக் கொண்டிருந்த இளம் பிள்ளைகளுக்கு கூட இந்த குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் மிக சிறப்பானது ஒரு கல்வியை பற்றி கற்றுக்கொண்டு எளிதாக புரிந்து கொண்டு மிக அருமையாக உங்கள் பாதையிலே பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 9ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். இந்த 9ஆம் இடம் என்பது கூட தப்பு கிடையாது. இந்த 9ஆம் இடத்துல சனி இருக்கிற போதுதான் சில பேர்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், தகப்பனிடமிருந்து பிள்ளை பெற்றுக்கொண்ட வாய்ப்புகள் கிடைக்கும், தகப்பனும் பிள்ளையும் இருந்து அமர்ந்து வாழ்ந்து மகிழுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும், நீண்ட தூரத்து பயணங்கள் ஒர்க் அவுட் ஆகும். இந்த சனி பகவான் பெருமை, புகழ், கௌரவம், சுகம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் அள்ளி வழங்க காத்திருக்கிறார். 7ஆம் பாவாதிபதி தன் வீட்டுக்கு 3ஆம் இடத்தில் இருந்த காரணத்தினால உங்களுக்கே தெரியலை, இவ்வளவு அருமையா நான் வேலை செய்கிறேனே, இவ்வளவு கடுமையாக வேலை செய்கிறேனே, இப்படி என்று உங்களுடைய அந்த உழைப்பாற்றல், அந்த தைரிய வீரிய பராக்கிரமம் இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில குடும்பங்களில் சில பேர்களுக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் வரும். கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் வரும். இதே இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் முதல்ல கண்ணாடி போடக்கூடிய பிள்ளைகளாக நிறைய பேர் இப்போ வருவீங்க. இந்த மூக்கு குத்திக்கிறது, காது குத்திக்கிறது, வளையம் போட்டுக்கிறது, காதில் கம்மல் போடுறது, இப்படிப்பட்ட நகநட்டுகளை வாங்கி காதில் மூக்களை குத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த 2025 பெண் பிள்ளைகளுக்கு, எதுக்கு இப்போ ஆம்பளை பிள்ளைகளே காது குத்திக்கிறாங்க, இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. அதே போல சூரியனும் புதனும் 6ஆம் இடத்துல சம்பந்தம். 6ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்து கொண்டு ராசிநாதனாக இருக்கக்கூடியவரும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால எதிரிகள் இல்லை, நோய்கள் இல்லை, கடன்கள் இல்லை, சட்ட வழக்கு துன்பங்களில் தப்பித்துக் கொண்டோம், இப்படி சொல்லுகின்ற அனைத்து நிலைகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானங்கள் பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அமர்கின்ற காரணத்தினால உறுதியாக பல மடங்கு வருமானத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, புதிய இடங்களுக்கு செல்லுவது, புதிய தொழில் துவங்குவது, புதிய விதமான அனுகூலங்களை அதை எக்ஸ்பான்ஷன் பண்றது, இப்படிப்பட்ட தன்மைகளோடு கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க, வட்டி தொழில் பண்ணுறவங்க, இந்த பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ரொம்ப சிறப்பாக இருக்கிற பார்க்கலாம். 1-2 இடங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, தெரியாதவங்க கிட்ட வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல கேது பகவான் எப்படா பக்கத்தில் போய் நெருங்கி போகலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். உங்களை நோக்கி தான் வந்து கொண்டும் இருக்கிறார். ஒரு விசகரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உங்களை நோக்கி வருகின்ற காரணத்தால் பக்கத்தில் யார் இருக்கிறா, நம்ம என்ன பேசுகிறோம், இது சரியா தப்பா, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, இப்படி சொல்லியிருக்கலாமா கூடாதா, இவைகளையெல்லாம் யோசித்து பேசணும். பேசிட்டு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற கருத்தை மனசில் பதிய வைக்கணும். அதே மாதிரி தெய்வ அனுகூலங்கள் உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அடிக்கடி ஒரு அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் கிடைக்கும். வீட்டில் முதியவர்களாக இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி இப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருவது தவிர்க்க இயலாது. காரணம் 8ஆம் இடத்துல ராகம் இருக்கிறார். இந்த ராகு பகவான் சொன்னாலே தாத்தா மாதிரி, இல்லை தாத்தா வயசில் இருக்கக்கூடிய அப்பா மாதிரி, இப்படிப்பட்ட வயோதிகர்களுக்கு வீட்டுக்குள் வயது போனவர்கள் பெரியவர்கள் இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அவங்க உடல்நிலைகளை கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக்கணும். இவங்க நம்ம சொல்கிறாங்க போ அப்படின்னு விடாமல் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா அதுவும் ஒரு தர்மம், ஒரு புண்ணியம், அது ஒரு யோகம் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறார். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால 8ஆம் இடம் என்பது அலைச்சல், எதையும் செய்ய முடியாமல் தவிப்பது, அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற போராட்டங்கள், என்ன செஞ்சாலும் என்னை அவர் குறை சொல்றாரேன்னு மன கஷ்டங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கின்ற இடத்துல குரு பகவான் உங்களை கவனிக்கின்றார். உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழ கிரகம் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு திடீர் திருமண யோகங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாது. ஆண் பெண் திருமணம் செய்து போராட்டமாக இருந்து நாங்கள் வாழ விரும்பலை, பிரிஞ்சு போகிறோம், இப்படியெல்லாம் மல்லு கட்டிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் இல்லை நாங்கள் உட்கார்ந்து பேசி ஒன்று சேர்ந்துட்டோம், இனிமேல் பிரச்சனை இல்லை என்று சொல்லி 3ஆம் நபருக்கு வேலை கொடுக்காமல் நீங்களே உங்கள் வேலையை பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கான அனைத்து திறமைகளையும் அனைத்து நல்ல மனசையும் இந்த 2025 வியாழ கிரகம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் காத்து கொண்டிருக்கிறார். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 90% அற்புதமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வாருங்கள். சித்தர் வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அந்த இறை அருள் உங்களை நல்வழிப்படுத்தும். இதுதான் இந்த 2025 பலன்கள். சிறப்பாக இருப்பீங்க.
சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்மராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது, 7ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் அதை விட்டு 8ஆம் இடத்திற்கு சென்று விடுவார் இந்த வருஷம் மார்ச் மாதம். கண்டக சனி என்று இதுவரைக்கும் கொஞ்சம் உடல்நிலைகள் அப்படி இப்படிங்கிற பயத்தோட எது நடந்துருமோ, என்ன ஆயிடுமோ, இவர் என்ன பண்ணுவாரோ, இப்படி என்று ஒரு நடுக்கத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய மனநிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு 8ஆம் இடத்திற்கு சனி போகின்ற காரணத்தால், அதுவும் குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறதுனால பெரிய சிரமங்கள் தவிர்க்கப்படும் என்று சொல்லக்கூடியது ஒரு பக்கத்தில் உண்டு. இந்த 8ல் சனி போகிற போது அவர் அங்கிருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். பார்க்கின்ற இடம் பலவீனப்படும் என்று சொல்லுகின்ற சாஸ்திர விதிகளின் அடிப்படையில் இந்த 2ஆம் இடம் என்று சொல்லுகின்ற குடும்பம், தனம், வாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துக்கணும். யாரையும் நம்பி எதையும் பேசக்கூடாது, யாரையும் நம்பி ஒரு காரியம் பண்ணக்கூடாது. நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பார்க்கணும், கொஞ்சம் செல்ஃபிஷாக வேலையை பார்க்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், கடினமான இடங்களில் நீங்கள் ரொம்ப நைஸாக அதை செய்ய கற்றுக்கணும். இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த அட்டமத்து சனி அவர் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடியது, போட்டிகள், பொறாமைகள், எதிர்ப்புகள் வலுப்பறையக்கூடியது. ஆனால் இதெல்லாம் ஒரு கெட்டது இல்லை. இதெல்லாம் வந்தால் தான் உங்களுடைய சொந்த திறமைகள் எப்படி வெளியில் வருங்கிறத அவர் வெளியில் எடுத்துகிட்டு வருவார். அந்த அடிப்படையிலே இந்த சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு சென்றாலும் பெரிய குறைகள் இல்லை. மாறாக சில யோக பாக்கியங்களையும் செய்து கொடுப்பார். அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது ஜாதகத்தில் சிறப்பு. ஏனென்றால் உங்களுடைய 7ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பது தொழில் விருத்திகளை ஏற்படுத்தக்கூடும். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான, உத்வேகமான முன்னேற்றங்கள், லாபங்கள், புதிய இடங்களுக்கு சென்று தொழில் துவங்குகிற வாய்ப்புகள், யாரென்று தெரியாத மக்களுடைய உதவிகளை பெற்றுக்கொள்வது, திடீர் அதிர்ஷ்டங்களை பெறுவது, தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், வெற்றி வாகை சூடுவது, இப்படிப்பட்ட அனைத்தும் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதேபோல குரு பகவானை பொறுத்தளவு இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் இப்பொழுது 11ஆம் இடத்திற்கு மே மாசத்துல வந்துடுறார். இந்த 2025 சிம்மராசிக்காரங்களுக்கு முதல் 4 மாதங்களை விட பின்னாடி வரக்கூடிய ஒரு 7-8 மாதங்கள் மிக அற்புதமாக இருக்கும் என்று சொல்றதுதான் உண்மை. அப்ப இந்த 11ஆம் இடத்திற்கு வருகிற குரு பகவான் உங்களுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன வேணும், எப்படி வேணுங்கிறத பரிபூரணமாக செய்து கொடுக்கக்கூடியவர், அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம், லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், குடும்பத்தில் சுப செய்திகள், சுபகாரியங்கள், உங்கள் குடும்பத்தில் உங்களை விட மூத்தவர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் வருவது, இருந்து வந்த தகராறுகள், தர்க்கங்கள் தீர்க்கப்படுவது, பிரிந்தவர்கள் இணைந்து வாழுவது, நினைத்த காரியங்களை நினைத்தபடி ஆற்றி மகிழுவது, இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகம் உங்களுக்கு மிக சிறப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். 5ஆம் இடம் என்று சொன்னாலே புதர்பாக்கிய சந்தான விருத்தி, பூர்வீக சொத்துக்கள், பிள்ளைகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், சந்தோஷங்கள், இப்படி அடுத்த சந்ததிகள் மூலமாக, அடுத்த தலைமுறையினர் மூலமாக வரக்கூடிய நிம்மதி, சந்தோஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியில் கேது உட்கார போகிறார் 18th மேலே. இந்த ராசியில் கேது அமர்கின்ற காரணத்தால் உங்களை பொறுத்தளவு ராசியில் கேது இருந்தாலும் பெரிய சிரமங்களை கொடுக்க மாட்டார். லட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய பொருளாதார அபிவிருத்திகள், கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு, புதுசாக இடம் தேடி போகிறவங்களுக்கு, வெளிநாடு போகிறவங்களுக்கு, ஊரை விட்டு போகிறவங்களுக்கு, வீட்டை விட்டு போகிறவங்களுக்கு, தனிமை தேடி போகிறவங்களுக்கு, இப்படிப்பட்ட இண்டிவிஜுவல் இண்டிபெண்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு வாழ புறப்படுறவங்க அத்தனை பேருக்குமே மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றங்களை அளிக்கக்கூடியது இந்த 2025 சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். இல்லைன்னு சொல்லப்போனால் ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தில் இருக்கிற போது தான் இந்த வருடம் பிறக்கின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு வீட்டுக்குள் இருந்து வந்திருக்கக்கூடிய சுப செய்திகள் வளம் பெறும், வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தர்க்கவாதங்கள் குறைஞ்சு போயிடும், எல்லோருடைய மதிப்பையும் புகழையும் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை சுற்றி உள்ளவங்க அத்தனை பேர்களுமே உங்களுக்கு வேண்டியவர்களாக மாறி வேண்டியதை செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடியது இந்த 2025 சிம்மத்துக்கு. இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 பார்த்தீங்கன்னா புதுசாக வேலைக்கு போகிறவங்க, புது வேலை வாய்ப்புகளை தேடுறவங்க, அந்நிய நாடுகளுக்கு செல்றவங்க, இப்படி அனைத்து விதங்களிலும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் உண்டு. 7ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார். இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்துல வந்துட்டாலே ஏற்கனவே வெளிநாட்டில் வாழ்கிறேன் சார், ஒரு வீடு வாங்கணும் சார், வேலையை மாற்றணும் சார், புது வேலைக்கு போகணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட இந்த 7ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்ற மக்களுக்கு மத்தியில் இன்னும் ஒரு படி முன்னேறுவதற்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் ராசியில் வந்து உட்கார்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே தர்க்கவாதங்கள் குறையும், அன்பு பண்பு முன்னேற்றங்கள் கிடைக்கும். இதுவரையிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு செக்யூர்டு இல்லாமல் ஃபீல் பண்ணதெல்லாம் இப்போ கண்டிப்பாக நல்ல நிதானமாக சந்தோஷமாக முன்னேற்றமாக தெரியும். அதில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக வாகன சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக விருத்திகரமான பலன்கள் கிடைக்கும். கடன்கள் அடைக்கப்படும், புதிய கடன்கள் கிடைக்கும். அதேபோல் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. இந்த சந்திர பகவானும் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற போது இந்த வருடம் பிறக்கின்ற காரணத்தால் கூட்டு தொழில், உணவு சம்பந்தப்பட்ட தொழில், மளிகை கடை வச்சுக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துகிறவங்க, விவசாயம் பார்க்குறவங்க, ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை பால் பண்ணை நடத்துகிறவங்க, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த 2025 சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த சிம்மராசினியர்களுக்கு கண்டக சனி என்று சொல்லக்கூடியது முடிவடைகிறது என்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டே இருந்த சனீஸ்வர பகவான் உடம்புல கொஞ்சம் அச்சம், ஒரு சந்தேகம், கொஞ்சம் குறைகள், ஒரு பயம், இப்படியெல்லாம் நிறைய உங்களுக்குள்ள ஒரு தர்க்கவாதங்களும் தகராறுகளும் மனப்புழுக்கங்களும் இருந்ததெல்லாம் மறைந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை பாதையை பார்த்து நகருகிற வாய்ப்புகள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு 2025 ஒரு 90% சிறப்பான பலன்களும் ஒரு 10% ஏற்றத்தாழ்வுகளோடு கூடிய பலன்கள் இருக்கும். இது குறைந்தபட்சம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். முடிந்தால் ஒரு செவ்வாய்க்கிழமையில போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். கன்னிராசி நேயர்களே, 2025 கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை செய்ய காத்திருக்கிறார்கள். 2024 கூட கன்னிராசியில் பிறந்த இளைஞர்கள் ஒரு மாதிரியாக ரொம்ப மனப்புழுக்கத்திலிருந்து விலகி வந்து புதிய பாதையை தேர்ந்தெடுத்து செட்டில்ட் ஆகிற நோக்கத்துக்கு பயணப்பட்டாச்சு. குறிப்பாக கன்னிராசியில் பிறந்து ராகு தசையை நடத்தி கொண்டிருந்தவர்கள் கடந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. என்னதான் தசாநாதனாக இருக்கக்கூடிய ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்ததுனால இந்த 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதும், ராசியில் கேது அமர்ந்திருப்பதும் எல்லாம் தெரியுது, ஆனால் எதுவுமே உருப்படலை. எல்லாம் நடக்குது, ஆனால் எனக்கு சாதகமாக இல்லை. நான் கெட்டிக்காரன் தான், ஆனால் உலகம் அப்படி புரிஞ்சுக்கல. இப்படியெல்லாம் தத்தளித்து மனப்புழுக்கத்தோடு என்ன செய்வதென்று அறியாமல் தத்தளித்து கொண்டிருந்த கடந்த கால வாழ்க்கைக்கு ஒரு மாறாக ஒரு புன்னகை பூத்த மனசோடு நிறைவான ஒரு மன நிறைவோடு வாழுகின்ற வாழ்க்கை பாதையை இந்த 2025 கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கலாம். அதே குறிப்பாக முதலாவதாக மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா குரு சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தைப்படி தன் இடத்தை மாற்றிக்கொள்கிறார். இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாறுகின்ற சனீஸ்வர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் போய் அமர்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தன் ஸ்தானத்திற்கு 3ஆம் இடத்திலும் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் கேந்திரத்தில் அமர்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுகின்ற நிறைய விஷயங்களை களமமைத்து கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்கிறார். நிறைய பேர்களுக்கு கணவன் மனைவி குடும்ப உறவுகள் அமையும். பிரிந்திருந்தவர்களெல்லாம் கூடி வாழுகின்ற மகிழ்ச்சி கிடைக்கும். திருமணம் ஆகாது தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு இருந்தால் தடபுடலாக கல்யாணம் நடக்கும். அழகான பொண்ணு, வசதியான பொண்ணு, அருமையான பொண்ணு, குணவதி, எப்படியெல்லாம் வராதோன்னு சந்தேகப்பட்டனோ அப்படிப்பட்ட நல்ல திருமண வாழ்க்கை. இப்படி பல கோணங்களில் உங்களுடைய யோகாதிபதியே 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கின்ற காரணத்தால் தொட்டது தொலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு 2025 சனீஸ்வர பகவான் மார்ச் மாதத்திலிருந்து அற்புதமான பலன்களை ஏற்படுத்துகிறார். 7ஆம் இடத்துல சனி போகிற போது திக்பலம் பெறுகின்ற வாய்ப்புகள். அப்போ கண்டிப்பாக மனைவியின் மூலமாக கணவனுக்கு, கனவி மூலமாக மனைவிக்கு. அது மட்டுமல்ல, 7ஆம் இடம் என்பது சில நேரங்களில் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறது, ஒப்பந்தம் பண்ணுறது, கையெழுத்து போடுறது, இதெல்லாம் கூட 7ஆம் இடம். ஒரு கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் போடுறோம், டெண்டர் எடுக்கின்றோம், இதெல்லாம் கூட 7ஆம் இடத்துல வரக்கூடியது. இவர்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு போட்டியின்றி ஒரு தேர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிக கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் துன்பத்தை செய்ய மாட்டார். பயம் கொள்ள வேண்டாம். கண்டகசனி ஆச்சே சார், என்ன இப்படி சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா, கண்டகசனி தான். ஆனால் அவர் 7ஆம் இடத்தில் இருந்ததுனால அவருக்கு பேர் கண்டகசனி. ஆனால் உங்கள் வீட்டுக்கு 5 குடையவன் பஞ்சம புருஷ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர் வீட்டுக்கு 3ஆம் இடத்தில் தைரியத்தையும் வீரியத்தையும் கடினமான உழைப்பை கூட ஈஸியாக எடுத்துக்கொண்டு உழைக்கின்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுத்தவர் இந்த சனீஸ்வர பகவான். அப்படிப்பட்டவர் இப்பொழுது 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களை கவனிக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிக கணிசமான லாபங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் அமர்கிறார். வியாழகிரகம் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய மூன்றும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். குறிப்பாக குடும்ப வாழ்க்கை மிக இனிமையாக செல்லக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. திடீர் திருமண யோகங்கள் வரும்.
இதுவரைக்கும் நடக்காத நன்மைகள் எல்லாம் நடக்கிறத பார்த்து உங்களவே கிள்ளி வச்சுக்கிட்ட மாதிரி சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை சக்கரம் மிக இனிமையாக சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் பட்டாவது காரியத்தை நிறைவு பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேர் கடன் வாங்கி தொழில் பண்ணியிருப்பீங்க, அந்த வட்டிக்கெல்லாம் சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல முத்தாய்ப்பாக சூப்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் மே மாதத்துலேருந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த மே மாதம் வரைக்கும் கூட 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்குள் ஒரு மாற்றங்கள், நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்கிறது சரியா தப்பா, இப்படியெல்லாம் உங்களை நீங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற மாதிரியான சில மாற்றங்கள் இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலாபலன்களை வரவு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும். அதேபோல் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பார் மே மாதத்துக்கு அப்புறம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்க ஆரம்பிப்பாங்க, புதுசாக கார் வாங்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் தாயின் உடல்நிலைகளிலே முன்னேற்றங்கள் கிடைக்கும், வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இளம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், இளைஞர்களோடு இணைந்து பணியாற்றி வெற்றுகின்ற மகிழ்ச்சி கிடைக்கும். 4ஆம் இடம் என்பது கௌரவம், சுகம், புகழ் என்று சொல்லுகின்ற வாய்ப்பாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. இல்லை 4ஆம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் இணைந்து அந்த குரு பார்க்கறதுனால வருஷ பிறப்பு என்பதே சூரியன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், சூரியனோடு சந்திரனும் சேர்ந்திருக்கிறார். அப்போ ராசிக்கு 11க்கும் 12க்கும் அதிபதிகள் 4ல் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. புதிய தொழில் துவங்கலாம். இந்த கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில், நிலப்புலன்கள் யோகங்கள் செய்யக்கூடிய தொழில், அது மாதிரி வாகனத்தை வச்சு சம்பாதிக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்டில் புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, இப்படிப்பட்ட அனைவருக்குமே ரொம்ப அனுகூலங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த சூரியனும் சந்திரனும் இணைந்து 4ஆம் இடத்திலே நெருப்பு ராசியில் உட்கார்ந்து வேலை பார்க்குறாங்க. இந்த நெருப்பு ராசின்னு சொன்ன உடனே சிலதெல்லாம் சொல்லணும், தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை, இந்த கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு, எரியும் பொருள் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் டீசல் ஆயில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை இந்த வருடப்பிறப்பு என்பது 2025 உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது. அதே போல் இதுவரைக்கும் ராசியில் கேது பகவான் 7ஆம் இடத்துல ராகு பகவான் காத்திருந்தாங்க. இது கூட வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி இடப்பெயர்ச்சி பெற்று 6ஆம் இடத்திற்கு ராகு வந்து விடுவார், 12ஆம் இடத்திற்கு கேது சென்று விடுவார். ஒரு வாழ்க்கை முழுமை பெறுகிற போது தான் இன்னொரு பிறவி இல்லை அப்படின்னு சொல்லுகிற கான்செப்ட் பொருந்தும். அப்போ ஒரு வாழ்க்கை முழுமைப்படுத்திக் கொள்ளுகின்ற வாய்ப்புகளை இந்த கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு நிறைவாக உங்களுக்கு செய்து கொடுப்பார். நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியை தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படி உங்களை எவ்வளவு மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுமோ இப்படிப்பட்ட அனைத்து தருணங்களும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கிறத பார்ப்பீங்க. ராகு பகவான் போய் 6ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால எதிரிகளை குறைத்து கொள்ளலாம், எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை பார்க்கலாம், நோய்களிலிருந்து விடுபடலாம், கடன்களை கட்டி முடிக்கலாம். எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்டம் வழக்கு துன்பங்கள், கெட்ட சாவகாசங்கள், கெட்டவர்களின் நட்பு, இப்படி யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு இருந்தவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆக இப்படி தொழிலுக்கு தேவைப்படுகின்ற எதிர்ப்பற்ற, நோயற்ற, கடனற்ற வாழ்வாதாரத்தை எல்லாம் மிக சிறப்பாக அமைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இந்த 18th மேக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அற்புதமாக செய்து கொடுக்க காத்திருக்கிறது. பொதுவாகவே இந்த கன்னியில் பிறப்பவர்களுக்கு 2024 நல்லா தான் இருந்தது. ஆனால் 2024 ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல் எல்லாம் மாறி மிக அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு 2025 மிக அற்புதமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாகவே இந்த மிதுனம் கன்னி என்று சொல்லக்கூடியது புதனுடைய அம்சம். அப்போ இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர், கல்வியில் படிக்கக்கூடியவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க, வெளிநாட்டுக்கு படிக்க போகிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் கதை எழுத்தாளர்கள், கதை எழுதுகிறவங்க, சினிமா துறையாளர்கள், ஊடகவியல் சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இந்த கன்னியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 மிக அற்புதமாக இருக்கும். நானும் நல்லா இருக்கிறேன், எனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கும் ஒரு முன்னேற்றம் வந்தது, எனக்கும் ப்ரொமோஷன் வந்தது, இப்படியெல்லாம் கூட நீங்கள் அற்புதமாக உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து முன்னேற்றங்களும் இந்த 2025 கன்னியில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஒரு 95% சிறப்பான பலன்களும், மீது 50% வரட்டும், இல்லை போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. 2025 கன்னியில் பிறந்தவர்களுக்கு அற்புதம். துலாம் ராசினியர்களே, 2025ஆம் ஆண்டு துலாத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 நிறைய இந்த கிரக மாற்றங்கள் இருக்கிறதுனால நல்ல நல்ல இடங்களுக்கு போய் உட்காருகிற மாதிரி ராகு, கேது, சனி, குரு இப்படிப்பட்ட பெரிய கிரகங்களாக இருக்கக்கூடிய வருட கிரகங்களின் மாற்றம் என்பது துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்க காத்திருக்கிறது. எப்போதுமே 9ஆம் இடத்திற்கு குரு வந்தால் ஒரு பழமொழியே உண்டு, ஓடி போனவனுக்கு 9ல் குரு வந்தால் சென்ற இடத்தில் ராஜ பதவி.
அப்போ உங்களுக்கு அட்டமத்தானத்தில் இருந்திருக்கக்கூடிய 2024 முழுவதும் 8ஆம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி பெறுகிறார் வருகின்ற மே மாதம். அப்போ முதல்ல ஒரு 4-5 மாதங்கள் அப்படி இப்படி சமாளிச்சுக்கிட்டு போனாலும் கூட மே மாதத்திலிருந்து திரும்ப ஒரு வருடம் என்பது அந்த இடைப்பட்ட ஓராண்டு காலம் மிக மிக உன்னதமாக அற்புதமாக பலன் செய்யக்கூடிய வருடமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. 9ல் குரு வருகிற காரணத்தால் இதுவரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று தலையை பிச்சுக்கிட்டு இருந்தவங்க, மனசில் தடுமாற்றத்தோடு வாழ்ந்தவங்க, முன்னாடி எல்லாம் ஒரே இருட்டாக தெரியுது சார், எனக்கெல்லாம் எப்போ வெளிச்சம் வரும் என்று படிச்சுட்டு வேலை கிடைக்காம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வீட்லேயும் துன்பமாக இருக்குது, வெளியில் போனால் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, இப்படியெல்லாம் ஒரு விதமான மன உணர்வுகளோடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்திற்கு குரு வருகின்ற காரணத்தால் உறுதியாக நன்மைகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும். இந்த 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ராசியை குரு பார்ப்பது என்பது கோடி பாவங்களுக்கு நிவர்த்தி. 1-2 இல்லை. நீங்கள் எதெல்லாம் நமக்கு குறுக்க வருது, நமக்கு ஒன்றும் நடக்காது, இதெல்லாம் இப்படி ஆயிப்போச்சு இப்படி என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அத்தனை சாபங்களும் பாவங்களும் நிவர்த்தி வருகின்ற இடத்திற்கு குரு பகவான் வருகின்றார். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற சம்பவம். ஆக இதுல இந்த 12 வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் படிப்புல அபாரமா முன்னேறக்கூடிய வாய்ப்புகளுக்கு வந்துடும். இந்த 12 வயசுங்கிறது அநேகமா பார்த்தீங்கன்னா 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்கள்லாம் இந்த குரு பயிற்சி ஏற்பட்ட பிற்பாடு துலாத்துல பிறந்தவங்களுக்கு 2025 மே மாசத்துக்கு பின்னாடி ரொம்ப அற்புதமா கல்வியை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இவ்வளவுதானா இதுதானா என்று புரிந்து கொண்டு மிக அசாத்தியமா நீங்க படிப்புல முன்னுக்கு போகலாம். இதே 24 வயதை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், நான் என்ன பண்ணா எனக்கு நல்லது நடக்கும், எங்க அம்மா ஒன்று சொல்றாங்க, அப்பா ஒன்று சொல்றாங்க, மாமா மச்சா எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்றாங்க, எனக்கு எது பொருத்தம், இது யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் புரியுமான்னு தெரியறதை விட உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் மற்றவர்கள் நீங்கள் சொல்லுவதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளையும் புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் இந்த நேரத்தில் வரும். அப்போ இந்த 24 வயது முடித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அந்த 24 வயதுகளுக்கு தக்கபடி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை பார்த்து நகர்கிற வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். ஒருவேளை 24 வயதுல நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்குள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்படும். அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு சரியாக ஒத்துப்போகின்ற பட்சத்தில் இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அநேகமா பார்த்தீங்கன்னா இந்த 2025 புதிய புதிய பொறுப்புகளை பார்த்து நகர்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு குடும்பத்தை ஏற்றுக்கொள்வது, புதிய பதவிகளுக்கு செல்வது, புதிய இடங்களை நோக்கி நகர்வது, புதிய நாடுகளை பார்த்து நகர்வது, இந்த உயர்கல்வியை நோக்கி செல்லக்கூடிய பிள்ளைகள், இப்படி எந்தெந்த கோணத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு உயர்வு இவைகளை நோக்கி நகர்கிறீர்களோ இது எல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் அல்லது உங்களை விட இன்னும் கொஞ்சம் உங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்களாலேயும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமம் பழிச்சிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய இடங்களுக்கு செல்வது, இடமாற்றங்கள் பெறுவது, ஒரு பொருளை வித்துட்டு ஒரு பொருள் வாங்குறது, இப்படிப்பட்ட மாற்றங்களை நிகழ்த்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பகவானுடைய மே மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இதே போல அவர் அங்கிருந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பேற்றுக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மிக சிறப்பானது ஒரு புத்திரபாகிய சந்தான விருத்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்து சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் மூலமாக பெற்றோருக்கு, பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கு ஒரு நல்லபடியான ஒரு கிளேசமில்லாத வாழ்க்கை உண்டு. அனுபவித்து வாழுகின்ற வாழ்க்கை சக்கரம் உங்களுக்கு இனிமையை காட்டும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டுமில்லை, குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த குலதெய்வத்தின் மூலமாக கோயில் குளங்களுக்கு செல்லுவது, சுற்றுலா செல்வது, வயதானவர்கள் நீங்கள் அப்படியே தீர்த்த நீராடி வருவது, இவைகளெல்லாம் கூட இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் மிகச் சிறப்பாக நடைபெறக்கூடிய சம்பவங்களுக்கு இடம் உண்டு. அதுலேயும் கும்பத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால அந்த இடத்துல ராகு பகவானும் வீற்றிருக்கின்ற காரணத்தால் இளம்பெண்கள், திருமணமானவர்கள் கர்ப்பவதி ஆவதற்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு. இது கூடவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கூட மார்ச் மாசத்துல இடப்பெயர்ச்சி ஆகி அவர் 6ஆம் இடத்திற்கு செல்லுகிறார்.
இந்த 6ஆம் இடத்திற்கு சனி போகிறதுனால மிகப்பெரிய எதிர்ப்புகளை கடந்து, தடைகளை கடந்து, உடைத்து நொறுக்கி அடித்து அட்டகாசமாக நீங்கள் ஒரு நல்ல இடத்துல வந்து உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போட்டிகளை வென்று காட்டக்கூடிய, பொறாமை உள்ளங்களை வென்று காட்டக்கூடிய, அனைத்து இடங்களிலும் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. கடன்கள், எதிரிகள், வழக்குகள், சட்டம், தொல்லைகள் இவைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தர்க்கவாதங்கள் குறைகின்ற காட்சிகள் கிடைக்கும். இது மாதிரியே இன்னும் ஒரு சொல்லணும்னா, இந்த சனி பகவான் மாற்றத்தை தொடர்ந்து ராகு பகவான் 5ஆம் இடத்தில் வந்து அமர்கின்றார். இந்த ராகு 5ஆம் இடத்தில் வருகிற போது வீட்டுக்குள்ள வயசானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களோட உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கணும். நீங்கள் கொண்டு ஏதாவது வண்டி வாகனங்கள் ஓட்டுகிற போது, ராத்திரி பயணங்கள் பண்ணுற போது சற்று கவனமாக இருக்கணும். இப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் முன்னுக்கு பின் இருந்தாலும் கூட 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற போதே சூரியனும் சந்திரனும் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, நீங்கள் போடுகிற திட்டங்கள், நீங்கள் உழைக்கின்ற உழைப்பு கடுகளவும் வீண் போகாது ஒரு சரியானபடி உங்களுக்கு லாபத்தை, உயர்வை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் நீங்கள் வெற்றி பெற்று காட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆண்டாக 2025 இருக்கும். 95% உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக தொடரும். நிச்சயம் 2025 துலாத்திற்கு சிறப்பு தான். விருச்சகம் ராசி நேயர்களே, இந்த 2025 விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போது? ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமே சார், ஒரு கிரகங்களும் எங்களுக்கு சாதகமாக இல்லையே, இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்த உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் மே மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார். இந்த 2025 நீங்கள் 2 பாகமாக பிரித்து பார்க்கலாம். முதல் பாகம் என்று சொல்லக்கூடியது பெரியதொரு ஆபத்துகளோ, சிக்கல்களோ, சிரமங்களோ இல்லாமல் உங்களை நீங்கள் திறமையாக சமாளித்து செல்லக்கூடிய, வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கிய பயணமாக நினைத்ததை நடத்தி காட்டி கொள்ளக்கூடிய, தங்குதடையற்ற ஒரு வாழ்வாதாரத்தை இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் எங்கு சென்றாலும் உங்களுக்கு வாங்க சார், உட்காருங்க சார், சாப்பிட்டீங்களா சார், யார் சார், என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் முதல் 6 மாதங்கள் உங்களுக்கு தொடரும். 2வது பகுதியை பார்க்கின்ற போது வியாழ கிரகம் அங்கிருந்து கொண்டு, அதாவது 7ஆம் இடத்தை விட்டுட்டு 8ஆம் இடத்திற்கு போயிடுவார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இந்த மிதுனத்துக்கு போகிற போது அவர் அட்டமத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்வைதான் பலம் பெற்றதாக இருக்குமே தவிர இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்குத்தான் யோகத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும் என்று சொல்லுகின்ற விதத்தில் 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் வருடத்தின் பாதி பகுதிக்கு பிற்பாடு, மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். கடன் அடைக்க முடியும், புதுசாக கடன் வாங்க முடியும், புது தொழில்களுக்கு போவீங்க, வீடு வாங்கலாம், கடன் பட்டாவது ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடலாம், கடனை திருப்பி கட்ட முடியும், அதற்கு தேவையான வரவுகள் வர ஆரம்பிக்கும். 2ஆம் இடம் என்பது தனம். இந்த தனஸ்தானம் என்று சொன்னாலே வரவுகள் வந்தால் தான் அதுக்கு பேர் தனம். நம்ம விட்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் தனம் இல்லை, விரயம். அப்போ தனம் என்பது உங்கள் பக்கத்தில் வர ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது மிகச் சிறப்படையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கணவன், மனைவி, குடும்ப உறவுகளிலே மகிழ்ச்சி கிடைக்கும். ஏண்டா கல்யாணம் பண்ண, எதுக்கு தான் கல்யாணம் பண்ண, இப்படி ஆகிப்போச்சு என் பொழப்பு, இப்படியெல்லாம் திணறி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த 2025 2வது பகுதி என்பது கணவன், மனைவி, குடும்ப ஒற்றுமை இருக்கும். நினைத்தபடி நினைத்த இடங்களுக்கு சென்று வேலை பார்க்கலாம், ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும், சண்டை சச்சரவுகள் விளக்கப்படும், அகற்றப்படும். இப்படி உங்களுக்குள் தைரிய வீரிய பராக்கிரமம் ஏற்பட்டு மிக நிதானமான இனிமையான வாழ்க்கையை நோக்கிய பயணம் ஒரு பக்கத்தில் தொடரும். அதே போல ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால திடீரென்று வாகன யோகங்கள் சில பேருக்கு வரும். புதிய வாகனத்தை அமைத்துக் கொள்வது, புதுசாக வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பண்ணுறது, இன்னும் சொல்ல போனால் வாகனத்தை விற்றுட்டு புதுசாக வாங்குறது, இந்த சிங்கிள் பெட்ரூமை விற்றுட்டு ட்ரிபிள் பெட்ரூமுக்கு போகிறது, இப்படிப்பட்ட அநேகமான அனுகூலங்கள், வளர்ச்சியின் பாதை என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக தெரியும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிற போது பள்ளிக்கூடத்துக்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ரொம்ப அற்புதமாக கல்வி சிறப்பாக நடக்கும், கிடைக்கும். டீச்சர்ஸ் உங்கள் மேலே ஒரு பரிகாசமான புன்னகை செஞ்சு உங்களை வளர்த்து விட்டுருவாங்க. அதுபோல் 4ஆம் இடம் என்பது அம்மாவின் உடல்நிலைகள், உங்களுடைய கௌரவம் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்ப்பது, இன்னும் சொல்லப்போனால் கௌரவத்தை ஈட்டிக்கொள்வது, பெற்றுக்கொள்வது, போட்டிகளில் வென்றெடுப்பது, சுகபோக வாழ்க்கை அமைப்பது, உடலும் உள்ளமும் மகிழ்ந்து காட்டுவது, இப்படிப்பட்ட அநேக இடங்களில் உங்களை பொறுத்தளவு இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 2025 என்பது குரு பகவானுடைய கடாட்சத்தால் மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் அயன சயன புகழ் போக பாக்கியம் மிகச்சிறப்பை கொடுக்கும். நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்.
எதை எதை எப்படி எப்படி வைத்துக்கொண்டு ஆண்டு அனுபவிக்க வேண்டுமோ அத்தனைகளும் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். யாரென்று தெரியாத சொந்தத்திற்கு அப்பாற்பட்ட பெரிய மனிதர்களின் உதவி கிடைக்கும். அவருடைய ஒத்தாசையோடு உங்கள் வாழ்க்கை பாதையை மிக சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்குண்டான உத்வேகம் கிடைக்கும். நட்பு கிடைக்கும். சொந்த பந்தங்கள் உருவாகும். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இப்பொழுது உங்களோட ரொம்ப இணங்கி சொந்தமாக பழக ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட சமய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வியாழ பகவானுடைய பார்வைகளினால் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதுபோல விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு சென்று விடுகிறார். 5ஆம் இடத்திற்கு செல்லுகிற போது சில பேர்களுக்கு உண்மை புரிய வரும். இதுவரைக்கும் பொய்யை நம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உண்மையை நம்ப தோணும். இது இப்படித்தான் போகுது போல் இருக்கு, நம்ம தான் தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கோம், இவங்களை நம்பினதே தப்பு. இப்படியெல்லாம் சில பேர்களை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் கிடைக்கும். குடும்பத்துக்குள் இருந்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே ஒரு தெளிவு பெற்றுருவீங்க. அதையும் விருச்சகத்தில் பிறந்தவங்க ரொம்ப சிறப்பான புத்தி கூர்மை உள்ளவர்கள். அந்த புத்தி கூர்மையின் அடையாளத்தை இந்த சனி பகவான் அங்கிருந்து 5ஆம் இடத்திற்கு மார்ச் மாதம் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக தெரியும். பரீட்சைகளில் பாஸ் பண்ணலாம், புது வேலைக்கு போகலாம், புதிய ஊர்களுக்கு போகலாம், புதிய இடங்களுக்கு சென்று தனது பணிகளை துவங்கலாம். இந்த வயதானவர்களாக இருக்கிற பட்சத்தில் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போகிறதுனால ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எதையுமே ரொம்ப ஈகரா இன்வால்மெண்டா ஏன் இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு போய் பிள்ளைகளோட மல்லு கட்டுறதை விட்டுட்டு அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க வாழட்டும், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம ஏன் அவங்க போய் பார்ப்பானே அங்கேயே போய் மல்லு கட்டணும் இப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களோட ஒத்துப்போக கற்றுக்குவீங்க. இது இயல்பாகவே நடக்கும். அதே போல் 5ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 4ஆம் இடத்திற்கு வந்து விடுவார் மே மாதம். அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் 4ஆம் இடத்தில் ராகு வருகிற காரணத்தால் சில குடும்பங்களில் தாய்மார்களின் உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். முட்டி வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், எலும்பு வியாதி இப்படின்னு ஏதாவது ஒன்று புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இவைகளெல்லாம் மருத்துவத்தின் உதவியினால் கண்டிப்பாக தீர்க்கப்படுகின்ற வாய்ப்புகளும் உண்டு. வருஷம் பிறக்கிற நாளே பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் 9, 10ஆம் பாவாதிபதிகள் ஓரிடத்தில் கூடி 2ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால 9, 10 கூடியவர்கள் ஒன்றாக இருப்பது என்பதே தர்ம கர்ம ராஜயோகம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அமைப்புல இந்த 2 பேரும் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டா இந்த 2025 விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு பணத்தின் மூலமாக வரக்கூடிய மதிப்பு, புகழ், கௌரவம், இன்பம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விருத்திகரமான வாழ்க்கை போக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள், மருத்துவர்களாக இருக்கக்கூடியவங்க, சட்டத்தரணிகளாக இருக்கக்கூடியவங்க, இந்த செவ்வாயின் அம்சத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க, நிலபுலன் விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முன்னேற்றம் 2025 இருக்கிறத பார்க்க முடியும். ஆக இந்த 2025 என்று சொல்லக்கூடியது விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 95% நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை இருக்கின்ற காரணத்தால் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக 2025 இருக்கும். சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கிறது என்பதை உணர முடியும். தனுசு ராசி நேயர்களே, இந்த 2025 தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்மையாக சொல்ல போகிறோம்னா 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் போய் அமர்கிறார். இந்த 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு அடிப்படையாக ராசிக்கு உரியவராக இருந்து அவர் 7ஆம் இடத்திற்கு செல்லுகிற போது கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொல்லப்படுவது உண்டு. ஆனால் அவர் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் என்ற காரணத்தினால் உங்களுடைய ராசியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், பொருளாதார குறைகள், உடல் வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், வீட்டுக்குள்ள அம்மா அப்பா, வீடு, புள்ள குட்டி இப்படிங்கிற உறவு சார்ந்த தொல்லைகள், எத்தனையோ சிக்கல் பிக்கல் பிடுங்கல்ல ஒரு இடியாப்ப சிக்கலா நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் மாறி இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாக காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி, அல்லது குரு பார்க்க கோடி புண்ணியம் வந்து சேரும். ஸோ நீங்கள் ஏற்கனவே தர்மத்தின் கட்டளைப்படி நடக்க கற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை பார்த்து நகருகின்ற வாய்ப்புகள் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால இதுவரைக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய தயக்கம், மயக்கம், வியாதி இதெல்லாம் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில பேர்கள் பெண்களாக இருந்து ஒரு 50 வயதுகளை அனுசரிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு முட்டி வலி, கால் வலி, ஒரு ஓரமாக வலிக்குது, வீட்டுக்குள்ள ஒரே பொருளாதார பற்றாக்குறை, நிறைய கடன் வாங்கிட்டு சார், இப்படியெல்லாம் தயக்கத்தில் மயக்கத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், அதெல்லாம் பார்த்துக்கலாம்,
இப்படி என்று ஒத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை பார்த்து நகருகின்ற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கனகச்சிதமா ஈஸியாக வந்து சேரும். இந்த குரு பார்வை என்பது ராசியை மட்டும் பார்க்கல, உங்களுடைய 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது யாரென்று தெரியாத அந்நியர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள், சொந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்களால் கிடைக்கின்ற உதவிகள். இன்னும் சொல்ல போனால் அந்த முதல் 4-5 மாதங்களில் பார்த்தீங்கன்னா கடனை வாங்குறது, வீடு வாங்குறது, கடனை வாங்குறது, ஒரு கொண்டாடுறது, கடனை வாங்குறது, கல்யாணம் பண்றது. இந்த கடன் வாங்கி ஒரு காரியத்தை ஆற்றி மகிழ்ந்து விட்டு, ஐயோ இவ்வளவு கடன் பட்டமே, இது எப்படி கட்ட போறோம், இதெல்லாம் சரியா வருமா, எத்தனை வருஷம் ஆகுமோ என்னமோ ஏதோ, இப்படி பயத்தோடு போய்கிட்டு இருந்த வாழ்க்கை என்பது மே மாசத்துக்கு பின்னாடி, இப்ப என்ன கடன் தானே வாங்கியிருக்கோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், கட்டி முடிச்சிடலாம், அதெல்லாம் ஈஸியாக கட்டிடலாம், இப்படிப்பட்ட தெம்பு தைரியத்தை கொடுக்கக்கூடிய புத்திகள் எல்லாம் உங்கள் மனதில் தோன்றி மகிழ்ச்சியை கொடுக்கும், வியாதிகள் தீரும். அதே போல உங்கள் வீட்டுக்குள்ள அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களின் உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு குறைகள், குற்றங்கள், வியாதிகள், மருத்துவ செலவுகள், அது மாதிரி விழுந்துடுறது, கால்கையில் அடிபடுறது, இப்படிப்பட்ட தன்மைகள் கூட இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு 2005ல் அம்மாக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த 4ஆம் இடத்திற்கு போகிறதுனால என்ன ஆகும்னா 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். செய்கின்ற தொழிலில் கவனமா இருக்கணும், அசால்ட்டா வேலை பார்க்கக்கூடாது, ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட தன்மைகள் உங்களுக்கு அறியாமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிகழும். ஆனால் அவைகளையெல்லாம் இந்த குரு பகவானுடைய அருளோடு சமாளிக்கின்ற திறமைகளும் உங்கள் பக்கத்தில் உண்டு. ஆகையினால் இந்த சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்திற்கு போகிறது தொழிலுக்கு பெரிய களங்கம் ஏற்படுத்த போறதில்லை. ஆனால் என்ன வேலை செய்கிறோம், எங்க இருக்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது கட்டாயம். இந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் சற்று நிதானமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த வருஷத்துல கொஞ்சம் வண்டி ஓட்டுறதை விட்டுட்டா கூட நல்லதுதான். எங்க விழுந்துறதுக்கான வாய்ப்பு வரும், இல்லை வாகனங்கள் திருட்டு போகின்ற வாய்ப்புகள் வரும், தெரிந்தவர்களே உங்களுக்கு கொஞ்சம் துரோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். என்ன சார் முதல்ல நல்லா இருக்குன்னீங்க, இப்போ இப்படியெல்லாம் சொல்றீங்களே, இதையெல்லாம் கடந்து போகணும், ஆனாலும் நல்லா இருப்பீங்க. ஏனென்றால் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது என்ன சந்தர்ப்பப்பட்ட என்ன இருட்டுக்குள்ள போனாலும் வெளிச்சத்துக்கு வந்துட போறோம். ஆக முடிவு என்பது வெற்றி என்பதுதான் உண்மை. ஆனால் போகிற போக்கில் சிலதெல்லாம் வரும், நம்ம அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்று கேட்டால் 4ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இந்த வருஷத்துல 3ஆம் இடத்திற்கு வந்துடுவார் மே மாசம். இந்த மே மாசம் 3ஆம் இடத்திற்கு கும்பத்துல வந்ததுனால இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரொம்ப விசேஷமான நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பார். புதிய புதிய எண்ணங்கள் தோன்றும். இந்த படிச்சுட்டு வேலைக்கு போற பசங்களுக்கு நிச்சயமாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுகிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும். இன்னும் சொல்ல போனால் வீட்டுக்குள்ள குழந்தை குட்டிங்க பறக்கும், பேரம்பேத்திங்க வருவாங்க. இந்த புதிய வரவுகள் என்று சொல்லக்கூடியது நடக்கும். வீடு வாங்குறோம், அது கல்லு மண்ணும் வச்சு செங்கலால கட்டப்பட்ட ஒரு வீடு. ஆனால் உயிரோட்டமான பிள்ளைகளின் வரவு, பேரம் பேத்தி வரவுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்கள் வீட்டில் இது நடக்கிறத பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வருஷம் பிறக்கிற போதே 9க்கு அதிபதி ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய மகத்துவம். 9ஆம் பாவாதிபதி ராசியில் இருக்கக்கூடியது என்பது குறைகளற்ற வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை, பங்கம் இல்லாத வாழ்க்கை, இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலத்தையும் இந்த வருடம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று சொல்லுகின்ற விதத்துல சூரியனும் சந்திரனும் அட்டமாதிபதியும் பாக்யாதிபதியும் லக்னத்தில் அமர்கின்ற போது அதிர்ஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமியின் கடாட்சம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷத்துல உண்டு. இந்த கேது என்று சொல்லக்கூடிய கிரகமாகப்பட்டது 9ஆம் இடத்திற்கு போவார். இந்த 9ஆம் இடத்திற்கு போகிற போது தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகளிலே சில நேரங்களில் குதர்க்கமான முட்டல் மோதல்கள் ஏற்படும். நான் திரும்பவும் சொல்றேன், தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு 60 வயசுக்காரங்களாக இருந்தால் பிள்ளைங்களோட வாழ்க்கையில ரொம்ப தலையிடுறதை விட்டுடுங்க. அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்க்கட்டும், நீங்க ஏன் அவங்க வீட்டில் போய் மல்லு கட்டுறீங்கன்னு ஒதுங்கி நிற்கணும். பொறுப்புகள் அவங்க கிட்ட விட்டுடணும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன், நீ டோன்ட் வரிங்கிற மாதிரி வேலை செய்யறதை விட்டுட்டு அவங்கவங்க பாதையில அவங்கவங்க பயணப்படட்டும்னு விட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய துன்பங்கள் துயரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உறவுகளிலே யாரென்று தெரியாத சொந்தத்திற்கு சொந்தம்தான் அவங்க, ஆனா உங்களுக்கு பெரிய பாதகம் இல்லை. இப்படிப்பட்ட உறவுகளில் யாரையாவது ஒருத்தரை இழப்பதற்கான வாய்ப்புகள் கூட இந்த 9லும் 3ஆம் இடத்திலும் ராகு கேது அமர்கின்ற காரணத்தால் இந்த வருடத்தில் ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்புகள் வரும். ஆனால் இந்த செய்திகள் எதுவுமே உங்களுக்கு பெரிய பாதகத்தை செய்ய போறதில்லை, கவலை கொள்ள தேவையில்லை. என்னை பொறுத்தளவு 2025ஆம் ஆண்டு என்பது இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். நினைத்தது நடத்தி காட்டிடலாம். எல்லோரும் உங்களை பார்த்துத்தானே புகழுகிறார்கள்.
எல்லாரும் உங்களை பார்த்து தானே பெருமையாக பேசிக்கிறாங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை, குறைகள், இப்படி நினைக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு 2025 மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்ந்து பாருங்கள். 2024 விட 25 பெஸ்ட். மகரம் ராசினியர்களே, இந்த மகர ராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லணும்னா, கடந்த 7.5 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருந்த 7.5 சனி இந்த வருடத்தில் முடிவுக்கு வருகிறது. இந்த வருடத்திலேன்னு சொல்லக்கூடாது, வருடத்தின் ஆரம்பத்திலேயே முடிவுக்கு வருகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய 7.5 சனியிலிருந்து நீங்கள் விடுபட காத்திருக்கிறீர்கள். அதுவும் குறிப்பாக இந்த 30 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. 24 23 வயசுல படிச்சு முடிச்சேன் சார், அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்கா வேலை கிடைக்கல. 22 23 வயசுல வெளிநாட்டுக்கு போகினேன், எதுவுமே உருப்படலை, இன்னைக்கு வரைக்கும் வெளியில் சொன்னா வெக்கக்கேடுங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் வெளியில் சொல்லி ஆனந்தப்பட்டு அமைப்பாக வாழுகின்ற வாழ்க்கையை தொலைந்து போயிடுச்சோன்னு வருத்தப்பட்டு ஏமாந்து போய் ஒரு ஸ்டன்னாகி போய் இருந்த வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது ஆரம்பத்தில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு நடைபயணத்திற்கு துவங்கலாம். அப்போ இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடியது 30 வயதுகளுக்கு முற்பட்டவர்களுக்கு முதல் சுற்றாக வருகின்ற காரணத்தால் ரொம்ப இம்சை, ரொம்ப அனுபவங்களை கொடுத்து, அதிர்ஷ்டம்தான், நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க, இங்கேருந்து போனது ஒரு அதிர்ஷ்டம், ஆனால் அங்கே போய் அல்லல் பட்டீங்க, அது ஒரு நிம்மதியே இல்லை. இப்படிப்பட்ட துன்ப துயரங்களை எல்லாம் பார்த்து வந்திருக்கிற காரணத்தால் உங்களுக்கு கடந்த 7.5 சனியிலிருந்து விடுதலை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் இதே ஒரு 30 வயதுகளை கடந்திருக்கக்கூடிய இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த 7.5 சனி என்பது பெரிய துன்பத்தையோ தாக்கத்தையோ கொடுக்கலை. ஆனால் திருமணமாகி இளம் பிள்ளைகளாக, அதாவது உதாரணத்துக்கு 2 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆச்சு, என் கணவருக்கு 30 வயசு, எனக்கு 28 வயசு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ரொம்ப முட்டி மோதி குழம்பி போய் இது சரியா தப்பா தெரியலையே, இதுதான் வாழ்க்கையா, இப்படித்தான் இருக்குமா, இப்படி கேள்விக்கு பதிலில்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த இடத்திலே இந்த வருடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய உன்னதமான இயல்பான சந்தோஷமான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும். கவலையே பட வேண்டாம். சொல்லப்போனால் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அட்டமாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கின்ற போது வருஷம் துவங்குகிற காரணத்தால், 7ஆம் பாவாதிபதி 12இல் இருக்கிற போது பாதகாதிபதி 12இல் அமர்ந்து விட்ட காரணத்தால் உறுதியாக இந்த வருடத்தின் பிறப்பு என்பதே உங்களுக்கு சில இனிமைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க, பெரிய பெரிய டர்ன் ஓவர் பண்ணுறவங்க, அரசியல்வாதிகள், பொதுநல ஈடுபாடு உடையவர்கள், பெரிய பதவியில் உள்ளவங்க, பெரிய நடிகர்கள், பெரிய நடிகைகள், இப்படி இந்த சமூகத்திலே ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக வாழ்ந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டியாக இருந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே இந்த 2025 மிக மிக உன்னதமான வருடமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை பார்ப்பீங்க. சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்லுகிற போதுதான் தைரிய வீரிய பராக்கிரமம். 3, 6, 11 சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்னு பேர். அப்போ முடிசூடா சக்கரவர்த்தி என்றால் என்ன? சக்கரவர்த்திக்கு சமமாக வாழுகின்ற யோகத்தை பெற்றிருக்கிறோம் என்று பொருள். அப்போ நீங்கள் சொல்றதை எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு எதிரிகளே இல்லை, நீங்கள் கடனை கட்டி முடிச்சுட்டீங்க, இனிமேல் கடனே இல்லை, நோயிலிருந்து விடுபட்டாச்சு, இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை. இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் பதறி போய்கிட்டு இருந்த வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இப்பொழுது சரியான பாதைக்கு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து கொடுத்து கொண்டிருப்பார். அவர் 12ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட நேரத்துக்கு சாப்பிட முடியல, நிம்மதியை தூங்க முடியல, அதெல்லாம் இருக்கட்டும். அதான் ரொம்ப உழைச்சா தான் ரொம்ப சம்பாதிக்கலாம். ரொம்ப உழைக்கிற போது சாப்பிட்ற நேரம் தப்பி போனாலும் போயிடும். எதையாவது ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்பதுதான் இயற்கை விதி. அந்த அடிப்படையிலே உங்களுக்கு கொஞ்சம் சுகத்தை விட்டு கொடுத்தாவது வெற்றி என்று சொல்லக்கூடிய ரேஷியோவை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்றதுல அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கிறத பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வியாழ பகவான் கூட ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து ஒரு 5 மாதங்கள் நடத்திவிட்டு மே மாதம் 14ஆம் தேதி 6ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த 6ஆம் இடத்துக்கு போயிட்டு அவர் அங்கிருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்ப்பார். 2 வகையில் நல்லது நடக்கும். ஒன்று அயன சயன புகழ் போகபாக்கியம். நான் முதல்ல சொன்னேன், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நிம்மதியை தூங்க முடியாதுன்னு சொன்னேன். இது சனீஸ்வர பகவான் பார்க்கின்ற பார்வை அதை செய்கின்றது. அதே இடத்தை குரு பகவானும் பார்க்கின்ற காரணத்தினால நிச்சயமா பெரியதொரு ஆபத்துகளோ சிக்கல்களோ உடல்நல கோளாறு குற்றங்களோ இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு பெரிய துன்பங்கள் வர வாய்ப்புகளே இல்லை. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படும். புதிய வாகனம், புதிய சொத்து, புதிய சுகம், பெண்களாக இருந்தால் நகை நட்டு அணிகலன்கள் வாங்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பேரும் புகழுமாக வாழுகின்ற சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற காட்சிகள் எல்லாம்
இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் குடும்ப சுகம் என்று சொல்லுவதை அனுபவிக்கின்ற வாய்ப்புகள் இப்படி நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுபோல மிதுனத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். புதிய தொழில் துவங்க ஆரம்பிப்பீங்க. வேலைக்கு போகிறவங்க சில பேர் வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு வருவீங்க. வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க கூட சொந்தமாக சைடில் ஒரு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்படி பல ரூபங்களில் இந்த குரு பகவானுடைய அம்சம் என்பது மிகச் சிறப்பாக 6ஆம் இடத்திலிருந்து கடினமான உழைப்பையும் அந்த உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பொருள்களையும் சேர்த்து கொள்ளக்கூடிய அநேக வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அநேகமாக 2025 அப்படிங்கிறது ஒரு 90% சிறப்பான பலன்கொள்ளக்கூடிய வருடம். நிச்சயமாக இந்த வருடத்தில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான பலன்கள் நிறைவாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கும்பம் ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்குற போது, போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்குற போது இந்த வருடம் கண்டிப்பாக மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் முதல்ல நம்பணும். 2024, 2023 இப்படிப்பட்ட காலகட்டம் ஜென்மச்சனியாக இருந்து உங்களை படாத பாடு படித்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில் அவர் அங்கிருந்து புறப்பட்டு மீனத்திற்குள் நுழைகின்றார். இந்த மீனம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக வருகிற காரணத்தால் உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய துன்ப துயர துக்கங்களை கொடுக்க மாட்டார். பயம் கொள்ள வேண்டாம். உங்களை பொறுத்தளவு 7.5 சனியின் மிக கடுமையான காலச்சூழலை நீங்கள் கடத்தி விட்டாச்சுங்கிறதா உண்மை. இல்லை இன்னும் சொல்ல போகணும்னா 30 வயதுகளுக்கு உட்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க, படிக்கிறவங்க, பாடப்புத்தகத்தை தூக்கிட்டு போகிற இளம் பிள்ளைகள், இன்னும் சொல்ல போனால் கல்லூரியில் சேர்ந்தவங்க, படிக்க முடியல சார், டீச்சரோட ஒத்து போகலை, மறந்து போகுது, சோம்பேறித்தனம் வந்துடுது, கொட்டாய் வருது, தூங்க முடியல, இல்லை எனக்கு படிக்க முடியல, இப்படி உங்களுக்குள்ளேயே மனோரீதியாக ஒரு மனப்போராட்டத்தையும் ஒரு தெய்வ சக்தியை இழந்து இருட்டுக்குள்ள உட்கார்ந்த மாதிரி இருந்த காலச்சூழலெல்லாம் மாறி இப்பொழுது உங்களை நீங்கள் யாரென்று புரிந்து கொள்ளுகின்ற அந்த செயலாற்றல் செயலாக்கம் எல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கும்பராசியில பிறந்ததுனால இந்த வருடத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் காலையில எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேரருள் உதவி செய்யும் என்பதுதான் உண்மை. பொதுவாகவே கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்த்த செயல் இருக்கக்கூடியது சூரிய பகவானுடைய சிம்மம். அப்ப எதிர்த்த செயல் இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு மருந்து. உதாரணத்துக்கு காரமா சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன சாப்பிட்றோம்? இனிப்பு சாப்பிட்றோமா இல்லையா? அப்ப காரம் கட்டுப்படுதா? அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளையும் சுறுசுறுப்பையும் சோம்பேறித்தனத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கவலைப்படுகின்ற இந்த குணங்களை தவிர்ப்பதற்கு 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவதார புருஷன் மாதிரி காலையில் டெய்லி ஒரே டைமுக்கு வந்துருவார். அப்ப நீங்களும் அதுபோல எழுந்திருக்கிற பழக்கத்தை கற்றுக்கொள்ளுகின்ற போது மிக சிறப்பான பலன்களை 2025 துவக்கத்திலிருந்து மிக அருமையாக பார்த்து கொள்ள முடியும். வீட்டுக்குள்ள இருந்திருக்கக்கூடிய பொருளாதார வாய்ப்புகள், குடும்ப சிக்கல்கள், குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக வந்திருக்கக்கூடிய பய உணர்வுகள், இவைகள் அத்தனையிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நம்பிக்கை கலந்த ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் கடத்தி செல்லுகின்ற வாய்ப்புகள் நிச்சயம் 2025 கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கு. இன்னும் சொல்ல போகணும்னா யாரென்று தெரியாதவர்கள், அந்நியர்கள், இதுவரை பாராதவர்கள் பார்த்து உங்களுக்கு என்னன்னே தெரியாம வந்த ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ராசிநாதனே 2ஆம் இடத்தில் சம்பந்தப்படுகின்ற போது உறுதியாக உங்களை பொறுத்தளவு இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொண்டு வாழுகின்ற வாய்ப்புகள் சொந்தமாக இருக்கிறதுனால உங்க உழைப்பு பலன் கொடுக்கும். உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. வெட்டி செலவு, வீண் செலவு, தர்க்கவாதங்கள் குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கை கலந்த வாழ்க்கை ஒளிமயமாக தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த 2025 கும்பத்துக்கு சொந்தமாக இருக்கும். இது போதாதுன்னு சொல்லி கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்த வியாழ பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்லுகிறார் 14th May 2025. அப்ப அந்த 5ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், எல்லாம் நன்மையாகவே மாறும் என்று சொல்லுகின்ற வீட்டுக்குள் சுப செய்திகள் வரும். பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கை கலந்த ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் தெரியும். பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு பணம் வரவு செலவுகள் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும், தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இருந்திருக்கக்கூடிய தர்க்கவாதங்கள் மறையும். ஒற்றுமை போக்குகள் விளங்கும். எல்லாரும் கூடி மகிழ்ந்து அமர்ந்து பேசி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இன்னும் சொல்ல போனால் அவர் அங்கிருந்து கொண்டு 11ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். புதிய தொழில் வாய்ப்புகள், எரிபொருள் சம்பந்தப்பட்டவர்கள், கேஸ் கம்பெனி நடத்துறவங்க, பெட்ரோல் பிசினஸ் நடத்துறவங்க, தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை, இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைத்து பேர்களுக்கும் கூட இந்த 2022 கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சாதகமான வருடம் என்பதிலே ஒரு கடுகளவும் ஐயப்பாடுகள் இல்லை.
இவர் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல் பண்றவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, இல்லை ரொம்ப காலமாக ஒரு அமௌண்ட் போய் ஒரு இடத்துல நின்றுச்சு சார் வரவே இல்லை, வருமானத்துக்கு திணறிக்கிட்டு இருந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டபடி நீங்கள் கொடுத்த பணத்தை வசூல் பண்ணி கொள்ளக்கூடிய, பணத்தால தரித்திரம் என்று சொல்லுகின்ற நிலைகளை கடந்து வாழுகின்ற சந்தோஷம் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 2022 கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய ராகு பகவான் கூட மே மாசத்துல அங்கிருந்து புறப்பட்டு ஜென்மத்துக்கு வருகிறார். இந்த ஜென்மத்துக்கு வருகின்ற போது ராசியில ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பார். இந்த ராகு பகவான் இங்கிருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது சில குடும்பங்களில் கணவன் மனைவி குடும்ப குதூகலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கேலி கிண்டல் பேசுறது கூடாது, ஒருத்தர் குறைச்சி பேசிக்கூடாது. நீங்க 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு உங்க அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாம் இழுத்து வச்சு பேசுறது பண்றதெல்லாம் விட்டுடணும். இன்னும் சொல்ல போனா கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பெருத்த நட்டங்களை தவிர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். இன்னும் சொல்ல போகிறோம், சட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட போராட்டங்கள், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட போராட்டங்கள், கெட்ட பேராகி ரொம்ப அவஸ்தப்பட்டு நிம்மதி கட்டு அடைந்த போராட்டங்கள், குடும்பத்தில் பிளவுகள், பிரிவுகள், ஒற்றுமையற்ற போக்குகள், தகப்பன் தாய் மனைவி குடும்ப உறவுகளில் அத்துப்போன விஷயம், இது எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் ஏற்படுவது போல 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்வதும், ராசியில் ராகு அமர்வதும், அந்த ராகுவை குரு பார்ப்பதும் மிக மிக பிரமாதமான ஒரு காலச்சூழலை ஏற்படுத்தும். இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிலையும் குறிப்பாக புதிதாக திருமணம் செய்து கொள்ள விரும்பி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் குழந்தைக்கு மொட்டை அடித்தேன், காது குட்டின, சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி மகிழ்ந்து கொண்டாடி மகிழ்ந்தோ, இப்படிப்பட்ட சகல விருத்திகரமான வாழ்க்கை சூழலை எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய போக்குகள் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 2022 அற்புதம். அதே போல இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியவே குரு பார்க்கறதுனால மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசியவே குரு பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகள் உங்களுக்கு தெரிய வரும். தீர்மானமாக அதை புரிந்து கொண்டு விட்டொழிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுகின்ற தருணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் குற்றமற்றவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களை நீங்கள் நிரூபித்து காட்டக்கூடிய சூழல்கள் உருவாகும். குற்றங்களை களைந்து விட முடியும். யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் கிடைக்கும். ராசியை குரு பார்ப்பது என்பது இருந்த நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். வயிற்றுக் கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், குடல் வியாதி, இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். ரத்தம் சார்ந்த நோய்கள் கூட உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் மூலமாக உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். 5ஆம் இடத்துல குரு சம்பந்தப்பட்டதுனால கல்லூரிக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு வசதியானது ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நல்ல ரூம்ல தங்கின, நல்ல ஹாஸ்டல்ல உட்கார்ந்த, நல்ல டீச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், படித்தேன், நல்ல மார்க் எடுத்தேன். புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல கம்பெனி கிடைக்கும். மேலதிகாரிகளின் துணை உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்கேயாவது தூரத்தில் போய் உட்கார்ந்து படித்தவங்களுக்கு, தூரத்தில் வெளிநாடுகளில் வாழக்கூடியவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இதில் சூரியனும் சந்திரனும் வருடத்தின் பிறப்பன்று அந்த முதல் நாளே 11ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. 6க்கும் 7க்கும் அதிபதிகள் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உண்டு. உழைப்பாற்றல் பெருகும். உழைக்கின்ற உழைப்புக்கு தகுந்தபடி லாபங்கள் கூடும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே முன்னேற்றங்கள் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். இப்படி கடந்த வருடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது 2024 என்பது நல்ல அனுபவங்களை கொடுத்த வருடம் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டால் 2025 என்பது அனுபவங்கள் அல்ல, அனுபவித்து மகிழ்கின்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். இதற்கு தகுந்தபடி உங்களுடைய அடிப்படை பிறவி ஜாதகத்திலும் கிரக சஞ்சாரங்கள் சரியாக தசாபுக்திகள் நடக்கின்ற பட்சத்தில் உறுதியாக 2025 கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். இது சரியாகவே செல்லும். மீனம் ராசி நேயர்களே, 2025 இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குற போது, போன வருடம் பூராவுமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிநாதனாக இருந்து ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த வருடம் பாதி வரைக்கும் அங்கே இருக்கிறார். அப்போ மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் அங்கிருந்து புறப்பட்டு 4ஆம் இடத்திற்கு வருகின்ற போது அவர் அங்கிருந்து கொண்டு தனது முதல் நேரடி பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இந்த வேலைக்கு போகிறவங்க, சம்பாதிக்கிறதுக்கு வீட்டை விட்டு கிளம்புறவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க, வேலையில் ஒரு குறைபாடுகள் இருந்தவர்கள், வேலை இருக்குமா போயிடுமான்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்க, புது வேலையை தேடி போனவங்க, புதுசாக ஏதாவது பண்ணணும்னு தொழில் பண்ண ஆசைப்பட்டவங்க, மொத்தத்தில் சொல்ல போகிறோன்னா முயற்சிகளெல்லாம் முயற்சிகளாகவே இருக்கிறதே, ஒரு பலனும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள், இவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரும். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பரமகுரு 10ல் இருக்கக்கூடாதே தவிர பரமகுரு 10ஆம் இடத்தை பார்ப்பது நல்லது. இயல்பாகவே உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனைகள் தீர்க்கப்படும். வளமான சம்பளம் கிடைக்க ஆரம்பிக்கும்.
நல்ல நட்பு பழக வேண்டிய கட்டாயங்கள் வரும். எதிரிகளே இல்லை என்ற மனப்போக்குகள் உருவாகும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, உலோக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மஞ்சள் நிற பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே அபரிமிதமான லாபங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2022, அதிலும் குறிப்பாக 14th May 2025 வருடத்தின் இறுதி வரைக்கும் இறைவனே பக்கத்தில் இருந்து பாதுகாத்தது போன்ற ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு. அதுபோல அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். செலவுகளை குறைக்கிறது எப்படி, எந்த செலவை குறைச்சா எவ்வளவு மிச்சமாகும், எந்த ஆளை வேலையை விட்டு அனுப்புனா இந்த செலவு மிச்சமாகும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல, செலவு என்பதை நிறுத்துவது என்பதே ஒரு வருமானத்தின் முதல் படிக்கட்டு என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் செலவை குறைக்கிறதுக்கும் உங்களுடைய கட்டுக்கோப்பான நிர்வாகத்தை சீர்தூக்கி அமைத்துக் கொள்றதுக்கும் இப்படிப்பட்ட அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். நல்லா தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, கோயில் குளத்துக்கு போவீங்க. வயதுக்கு தகுந்தபடி அந்தந்த வயதுகளில் உள்ளவர்கள் அவரவர்களுக்கு வேண்டிய அளவிற்கு என்ஜாய் பண்ணக்கூடிய சகல விருத்திகளும் வந்து சேரும். 12ஆம் இடத்தை வியாழ பகவான் பார்க்கின்ற காரணத்தால் அயன சயன புகழ் போகபாக்கியம் அதிகப்படும். பிரிந்திருந்தவர்கள் கூடி வாழுவதற்கும், கணவன் மனைவி குடும்ப உறவுகளை ஒத்துக்கொண்டு புரிந்து கொள்வதற்கும், சண்டை சச்சரவுகளை விட்டுவிட்டு மகிழ்ச்சி கொண்டாடுறதுக்கு, இப்படிப்பட்ட அனைத்திற்கும் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பது என்பது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொன்ன அடிப்படையிலே நல்ல விதமான சந்தோஷமான போக்குகள் உங்களுக்கு தெரிய வரும். 4ஆம் இடத்துல குரு இருந்தாலையும் கூட வீடு வாங்கலாம், வீட்டை பால் காய்ச்சலாம், புது இடங்களுக்கு போகலாம், புதிய வாகனம் வாங்கலாம். அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்திருக்கக்கூடிய தர்க்கவாதங்கள் முடிஞ்சு போயிடும். அம்மாகிட்ட இருந்து ஒரு சொத்தை வாங்கிக்கணும், கொடுக்க மாட்டேன்றாங்க, இதெல்லாம் கை வந்து சேரும். தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நன்மைகள் உண்டு. பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். இந்த பயணங்களவே தொழிலாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும், வருமானங்கள் கிடைக்கும். கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. படிக்காத பிள்ளைகள் கூட 20 மார்க்லேருந்து 40 மார்க், 40லேருந்து 80 மார்க், இப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த 2025 மீனத்தில் பிறந்தவங்க இளம் பிள்ளைகளிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்த்து செல்லுகின்ற பாதை என்பது உறுதியாக தெரிய வரும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி வருகின்றார். இந்த ஜென்மச்சனி வருகின்ற போது 30 வயதுகளுக்கு இடைப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு அவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஒருத்தட்ட பேசுகிற போது, ஒருத்தட்ட ஒரு கையெழுத்து போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குற போது, வேலை செய்கிற போது யார்கிட்ட என்ன பேசுகிறோம் இப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது அன்றாட வாழ்க்கை, அனுசன பொழுதுகள், இன்னும் சொல்ல போட்டால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், கணவன் மனைவி குடும்ப உறவுகள், காதல் லௌகிகங்கள், இப்படிப்பட்ட அனைத்து விடயங்களிலுமே இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு முதல் சுற்றாக இருக்கின்ற காரணத்தால் எடுத்தோம் கவுழ்த்தோம், எனக்கு தான் தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்களை விட்டுறணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் பிரம்மன் கிடையாது, படைத்த கடவுள் கிடையாது. ஏதோ கொடுக்கப்பட்டதை வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டு வாழ்க்கை பாதையை கவனிக்க துவங்கணும். அந்த ஜென்மச்சனி என்று சொல்லக்கூடியது வாழ்க்கை பாடத்தை நடத்தும், பக்குவத்தை உருவாக்கும், ஞானத்தை கொடுக்கும், அனுபவத்தை கொடுக்கும். வேலை செய்கிற இடங்கள்ல உங்களை மட்டுமே 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய சொல்லுவாங்க. நீங்கள் விட்டுட்டு போயிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு துன்பங்கள் வரும். ஆனால் எப்பொழுதுமே வேலைக்கு போகிறவங்களுக்கு அதிக வேலை இருந்தால் அதில் கற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு நினச்சிக்கிட்டு அதை கண்டினியூ பண்ணணும். இதுபோல் 10ஆம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கிற போது வருஷம் பிறக்குது. 5க்கும் 6க்கும் அதிபதிகள் 10ஆம் இடத்தில் அமர்கின்ற போது அந்த இருவரையும் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பார்க்கிறார். இந்த குரு பார்வை என்று சொல்லக்கூடியது மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த சூரிய கிரகத்தின் அருள் என்று சொல்லக்கூடியது மிக முத்தாய்ப்பாக உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். நிறைய இந்த ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீஸு, சைனஸ் ப்ராப்ளம், ஒத்த தலைவலி, இந்த கைகால் குடைச்சல், வலி எடுக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள், இதெல்லாம் இருந்தவர்களுக்கு கூட இந்த வருஷம் மருந்து மாத்திரையை குறைச்சிக்கிறார்கள் அளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதை பார்ப்பீங்க. ராகு பகவான் ராசியில் இருந்து கொண்டு ரொம்ப கடினமான மனசை கொடுத்த காலம் போய் இப்போ அவர் 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அப்போ 18th மே மாதம் 18ஆம் தேதி அவர் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால அயன சயன புகழ் போக பாக்கியம் சிறப்பை பெறும். நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையை உள்ளபடி புரிந்து கொள்ளுகின்ற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துவிடும். அறிவு திறமை, ஆற்றல் பக்குவங்கள் வளர ஆரம்பிச்சிடும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும்.
இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய தொழில் பண்றவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, இப்படிப்பட்ட கடல்சார் வாணிகம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 10ஆம் பாவாதிபதி இன்னும் சொல்ல போனால் இந்த கல்லூரி நடத்துறவங்க, பள்ளிக்கூடம் நடத்துறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த தங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஜுவல்லரிஸ் நடத்துகிறவங்க, உலோகங்கள் மொத்தமாக வாங்கி விற்கிறவங்க, இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட இந்த உலோக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த 2025 மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆக எப்படி பார்த்தாலும் 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த வருடம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு 90% மிகச்சிறப்பாக வாழும்படியான வாழ்க்கை பலன்களை நீங்கள் சந்திக்க முடியும். நேயர்களே, இன்னொரு முக்கியமான தகவல் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். இது இந்த இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவாக அன்றாடம் அங்கங்கே இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, பிறக்கின்ற போது இருந்த லக்னம், பிறக்கின்ற போது இருந்த சூரிய சந்திரன் நிலவரங்கள், இதை வைத்துத்தான் 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியாக அவங்கவங்க ஜாதகம்னு ஒன்று இருக்கு. அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள், யோக பலன்கள் இதை கொண்டாடி அது கூடவே தான் இதுவும் போய் சேர்ந்து வேலை செய்யும். அதனால் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்கலையே அப்படின்னு கேட்கறத விட உங்களோட சொந்த ஜாதகம் என்ன சொல்லுகிறது என்பதையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் இதுபோல நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.